தரம் 9 மாணவர்களே வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது தரம் 9 விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய 2வது அழகான கண்ணும் காதும். சரியா? அப்போ இந்த பாடத்தில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மனித கண்ணுண்ட பெயரிடப்பட்டு நெடுக்குவட்டு உரு. நாங்கள் எங்களுடைய கண்களை பற்றி தானே படிப்போம். இந்த மிருகங்களுடைய கண் பார்வை எப்படி இருக்கும் என்று சொல்லி இருக்கு. அப்போ அதுகளெல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மனித கண்ணுண்ட பெயரிடப்பட்ட நெடுக்குவட்டு உரு. சரியா? அடுத்ததாக பார்க்க போகிறது அந்த நெடுக்குவட்டு உருவில் நாங்கள் என்ன பார்ப்போம்? ஒவ்வொரு பகுதிகளாக பார்ப்போம். அப்போ அந்த பகுதிகளினுடைய பிரதான தொழில்களும் அதை பற்றிய சில தகவல்களும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? பிரதான பகுதிகளினுடைய தொழில்களும் அதை பற்றிய சில தகவல்களும் பார்க்க போறோம். அடுத்தது பார்வை குறைபாடுகள். சரியா? பார்வை குறைபாடுகள். அடுத்தது இருவழி பார்வையும் முப்பரிமாண பார்வையும். இந்த இருவழி பார்வை என்றா என்ன, முப்பரிமாண பார்வையடா என்ன என்றது பற்றியும், அது எந்தெந்த விலங்குகளால் எல்லாம் பார்க்க முடியும் என்றதை பற்றியும் தான் நாங்கள் பார்க்க போறோம். சரியா? அடுத்தது கண்ணில் ஏற்படக்கூடிய நோய்கள். இது பார்வை குறைபாடுகள், இது கண் நோய்கள். பார்த்தீங்கன்னா இந்த பார்வை குறைபாடுகளுக்கும் கண் நோய்களுக்கும் என்ன வித்தியாசம்டா, குறைபாடுகள் ஏதாவது ஒரு இந்த கண்ணனுடைய அங்கத்தில் ஏதாவது ஒரு அங்கத்தில் ஒரு சின்ன அசைவு மாற்றம் ஏற்பட்டால் தான் இந்த பார்வை குறைபாடு ஏற்படுது. கண் நோய் என்றது அதுங்களுக்கு அந்த கண்ணையே பழுதடைய செய்யக்கூடிய மாதிரி. அதாவது பார்வை குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும், கண் நோய்களை நிவர்த்தி செய்யறது கடினம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண் நோய்களை நிவர்த்தி செய்யறதுக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜிகள் வந்துட்டு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா மனித காதின் கட்டமைப்பு. சரியா? அப்ப இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது மனித கண்ணை பற்றிய விடயங்கள். இது மனித காதின் கட்டமைப்பு. சரியா? மனித காதின் கட்டமைப்பு. இது காதை பாதுகாத்தல். எங்களுடைய காதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் என்றது பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சரியா? வாங்க நாங்கள் இப்போ பாடத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் மனித கண்ணென்ற பெயரிடப்பட்ட நெடுக்குவட்டு உருவை பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய கண்ணென்ற நெடுக்குவட்டு உரு. பாருங்க, இங்கே மேலையும் கீழையும் கட்டசை. சரியா? மேலையும் கீழையும் கட்டசை என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். இவர் என்ன செய்வார் என்று பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கண்ணை கொண்டே இந்த மண்டையோட்டோட பொட்டி வச்சுக்காரு. அப்போ நாங்கள் இந்த கட்டசை ஒருக்கா பார்த்துட்டு வரலாமா? வாங்க பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே பாருங்க, இப்போ கட்டசை வந்திருக்கு. பாருங்க, இங்க எங்களுடைய மண்டையோட்டுல கட்குழி என்ற இடத்துல, அதாவது கண் வர போற குழி, கண் ஒரு கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப இந்த கண் இருக்கக்கூடிய குழி தான் கட்குழி என்று சொல்லப்படுது. இது ஒரு உட்குழிவான பகுதியாக இருக்கும். இங்க கண்ணுல இருந்து 6 கட்டசைகள் போய் இந்த கட்குழியோட எங்களுடைய கண்ணை பொருத்துகின்றது. இங்க பாத்தீங்க, கட்குழியோட கொண்டே எங்களோட கண்ணை பொருத்துகின்றது. சரியா? இந்த கட்டசைகள் என்ன செய்யும், கட்குழிக்குள்ள கொண்டே எங்களோட கண்ணை பொருத்தும். ஓகேவா? அப்ப இந்த கண் நாங்க இவ்வளவு நேரமா கண்ணை நெடுக்குவட்டு உருவன்ட்டு பார்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த கண் யார் என்று முதல் உங்களை ஒரு கேள்வி கேட்பான். சரி, அந்த கண் யாரு? எங்களுடைய பார்வை புலனை வெளிப்படுத்தக்கூடியவன். சரியா? மனிதனுக்கு 5 புலனங்கங்கள் இருக்கு. முதலாவது கண், தோல், நாக்கு, மூக்கு, செவி. அப்ப இப்படிப்பட்ட இந்த 5 புலனங்களும் 5 புலன்களை உணரச் செய்கின்றன. இந்த புலன்கள் என்றால் என்னன்னா, வெளிச்சூழல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாங்கள் அவதானிக்கிறது தான் புலனுணர்வு. சரியா? இந்த புலனுணர்வு என்றது உயிரினங்களுக்குள்ள ஒரு சிறப்பியல்பாகத்தான் காணப்படுது. அப்ப எங்கட புலனுணர்வுல பார்வை புலனுணர்வுக்கு எங்களுக்கு உதவுற ஒரு ஆள் தான் இந்த கண். சரியா? வாங்க நாங்க இப்ப திருப்பி கண்ணென்னு நெடுக்குவட்டு படத்துக்கு போலாம். ஓகே, இப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த கண்ணினுடைய நெடுக்குவட்டு படம் வந்து விட்டது. அப்ப கட்டசை. அடுத்தது விழித்திரை. இந்த விழித்திரை என்றது நீங்க இந்த வடிவ அவதானிங்க. இந்த புத்தகத்துல கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. இந்த அம்புக்குறி போட போகும்போது, இது கம்ப்யூட்டர்ல செட் பண்றதானே, அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த அம்புக்குறி கோடு போடும் போது இங்க விழுந்திருக்கணும். சரியா? இங்க இருக்க இந்த மஞ்சள் தான் எங்களுடைய விழித்திரை.
இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு டோச் அடிக்க போறீங்க. அப்ப இந்த டோச் என்ன செய்யும்? தொடர்ந்து போய்க்கொண்டு இருக்கும். வானத்தை நோக்கி ஒரு டோச் அடிங்களேன். அந்த டோச்சினுடைய முடிவை எப்ப அதை நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது என்ன வானத்தை நோக்கி. ஆனா நீங்க சுவரை நோக்கி அடிக்கும் போது இந்த ஒரு வட்டமா வந்து சுவர்ல விழுது. அதாவது ஒளி கதிர்கள் வந்து ஒரு இடத்துல போய் குவியணும், ஒரு இடத்துல போய் விழுந்தா, ஒரு திரையில விழுந்தா தான் அதை எங்களால் உணர முடியும். அப்படித்தான் எங்களோட கண்ணுக்குள்ளேயும் போற ஒளி கதிர்கள் எங்களுடைய இந்த விழித்திரையில வந்து விழுவார். அதனாலதான் அவருக்கு விழித்திரை என்று சொல்லி பெயர் வச்சிருக்கோம். சரியா? அவர் வந்து எங்களுக்கு ஒரு திரையாக உதவுறதால இவருக்கு நாங்கள் விழித்திரை என்று சொல்லி பெயர் வச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க கதிராளி. கதிராளி என்று சொல்லி இதுல ஒரு ஆள் இருக்கிறார் பாருங்க. இந்த 2 தசை மாதிரிங்க, இந்த தசைகளை தான் நாங்க வந்து கதிராளி என்று சொல்லி சொல்றோம். அவன் இந்த கதிராளிக்கு என்ன வேலை என்று பாத்தீங்கன்னா, எங்களோட கண்ணுக்குள்ள போகக்கூடிய ஒளிய சுருக்கி பெருசாக்குறாரு. அதாவது இங்க பாருங்க, இந்த கண்மணி, கதிராளியும் கண்மணியும் சேர்த்து பார்க்கும் போதுதான் சுலபமா இருக்கும். சரியா? அப்ப இந்த கண்மணின்றது 2 கதிராளிக்கு இடையிலான ஓட்டை. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நிறைய ஒளி இருக்கிற இடத்துக்கு போறோம். சரியா? நிறைய ஒளி இருக்கிற இடத்துக்கு போறோம். அப்படி போகும்போது எங்களோட கண்ணுக்குள்ள அத்தனை ஒளியும் போகும்போது எங்களால அந்த இமேஜ், அந்த உருவத்தை எங்களால பார்க்க முடியாது, அந்த பிம்பத்தை எங்களால பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த கதிராளி என்ன செய்யறா, ஒளி இருக்கிறதுக்கு ஏற்ப தன்னை கூட்டி குறைக்கிறார். சரியா? இவர் வந்து நல்ல ஒளியான இடத்துக்கு போனோம்னா அப்படியே மேல வந்து ஒரு சின்ன கண்மணியை தான் வச்சிருப்பார். சரியா? நாங்க ஒளி இல்லாத இடத்துக்கு போனோம்டா இவர் பெருக்கிறார், பெருத்து கொஞ்சம் பெரிய ஓட்டையா காட்டு. இப்ப இங்க பாருங்க, இந்த பூனைகளுக்கு எல்லாம், சரியா, பூனைகளுக்கு எல்லாம் நாங்க தூரத்துல பார்க்கும்போது கிட்டத்துல பார்க்கும்போது இந்த கதிராளி ஒரு உதவி செய்யறார். நீங்க நல்லா பூனைகளுடைய கண்ணை பார்த்திருப்பீங்க. அப்ப இந்த பூனைகளுடைய கண்ணுல பூனை ஒரு அணில வேட்டையாட போதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பேக்க நீங்க பூனையோட கண்ணை பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி வரும். பூனையினுடைய கண்ணப்படி ஊசி மாதிரி இருக்கும் பூனையினுடைய கண். ஆனா அந்த பூனையை பிடிச்சு நீங்க உங்களுக்கு முன்னால வச்சு பாருங்க, வட்ட கருப்பா இருக்கும். அந்த கண்ணுக்கு நடுவுல எங்களுக்கு கருப்பு இருக்கு தானே, அதே மாதிரி வாங்க அந்த கண் படத்தை பார்க்கலாம். ஓகேவா? அப்ப இதுல பாருங்க, இங்க எங்களுடைய கண்ணுல இந்த கருப்பு இருக்குத்தானே, இந்த கருப்பு இங்க இந்த கருப்பு. ஓகேவா? அப்ப இந்த கருப்பு பூனைகள் எல்லா உயிரினங்களுக்குமே இந்த கருப்பு இருக்கும். இந்த கருப்பு தானங்க எங்களுடைய கண்மணி. சரியா? அப்ப இந்த கருப்பு பூனைகளுக்கு பக்கத்துல இருக்கிற உருவத்தை பார்க்கும்போது பூனைகளுக்கு பெரிசாகவும், தூரத்துல இருக்கிற உருவத்தை பார்க்கும்போது மெல்லியதாகவும் மாறுது. சரியா? ஓகே, இப்ப வாங்க நாங்க இனி அங்கால போவோம். எங்களுடைய தொடர்ச்சியான நடுக்குவட்டு படத்துக்கு போயிடலாம். ஓகேவா? அப்ப இந்த கதிராளி என்ன செய்யறார்? கூட்டி குறைக்கிறார். அடுத்தது இந்த கண்மணி. அதான் நான் சொன்னனே, கதிராளிக்கு இடையிலான ஓட்டை, 2 கதிராளிக்கும் இடையிலான இடைவெளி தான் கண்மணி என்று சொல்லி அழைக்கப்படுது. அது எங்களுடைய கண் கோள வடிவத்தில் இருக்கிறதால இந்த கண்மணி என்ன செய்வாருண்டா, இவரும் ஒரு வட்ட வடிவத்துல இருக்கிறார். நெடுக்குவட்டு படத்துல பாருங்க, இவர் சும்மா ஒரு கோடை மாதிரி தான் தெரிவார். ஆனா நீங்க நேர்கண்ணுல கோள வடிவமான கண்ணுல அவர் எப்படி தெரிவாருன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய கண்மணி வந்து ஒரு வட்டமா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த படம். அடுத்தது நீர்மய உடநீர். இந்த நீர்மய உடநீர்ன்றது இங்க முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது ஒளி வரும்போது அப்படியே உள்ளுக்கு விடாம இதுல வந்து ஒளி முறிவடைந்து பேருதான் கண்வில்லைக்குள்ள போகுது. சரியா? இங்க வந்து ஒளி முறிவடைந்து கண்வில்லைக்குள்ள போகுது. சரியா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா விழிவன் படலம். எங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறமான படலம் தான் விழிவன் படலம். அடுத்தது கண் வில்லை. இந்த கண் தொழிற்படுறதுக்கு தேவையான இவர் முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த கண் வில்லை. சரியா? இப்போ ஒரு ஒளி வந்து கண்மணிக்கலால நுழையும். கண்மணிக்கலால் நுழைந்து கண்வில்லையில பட்டு தெரிச்சு அல்லது கூம்பி, சரியா, சில நேரங்கள்ல தெரிச்சு பின்பக்கமாக போகுது. அப்ப கூம்பி என்ன செய்யமாட்டா போய் எங்களுடைய விழித்திரையில போய் விழுகிறார். எங்க விழுகிறார்? விழித்திரையில விழுகிறார். அப்ப இவருக்கு என்ன வேலையாண்டா, வெறுமொழி கதிர்களை கூப்பி விழித்திரையில் விழ வைத்தல். அடுத்தது பிசிர் தசை. பாத்தீங்கன்னா எங்களுடைய இந்த கண் என்ற வில்லை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க அங்கால பாப்பீங்க. அந்த வில்லைகள் தூரத்துல இருக்கிற பொருளை பார்க்கும்போது எப்படி மாற்றம் அடையுது என்ற இந்த மாற்றங்களுக்கு பாத்தீங்கன்னா கண் பார்க்கும்போது தூரத்துல இருக்கிறது கிட்டத்துல இருக்கிறன்னு பார்க்கும்போது அதனுடைய வில்லைன்ற நீளம் கூடி குறையும். அப்ப அப்படி கூட்டி குறைக்கிறதுக்காக தான் இந்த பிசிர் தசை இதுல இருக்கு. என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா இவர் இந்த கண்விலியை இழுத்து விடுவார். சரியா? அடுத்தது வந்து பாருங்க
கட்டசை பார்த்துட்டோம். தோல் உறுப்படை. தோல் உறுப்படை இந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடியது தோல் உறுப்படை. இந்த தோல் உறுப்படைக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, இவர் எங்களுடைய கண்ணுக்கு ரத்தத்தை கொடுக்கிறார். எங்களுடைய கண்ணுக்கு ரத்தத்தை கொடுக்கிறார். சரியா? இவர் என்ன செய்யறார்? என்னுடைய கண்ணுக்கு ரத்தத்தை கொடுக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு இங்க புத்தகத்துல இது வந்து சிவப்பு நிறத்துல தரப்பட்டிருக்கு பாருங்க. சரி, இவர் என்ன செய்யறார்? கண்ணுக்கு ரத்தத்தை கொடுக்கிறார். அடுத்தது பார்வை நரம்பு. இந்த பார்வை நரம்பு என்னன்னா, எங்களுடைய விழித்திரையில விழக்கூடிய பிம்பத்தை உடனே மூளைக்கு கொடுக்கணும். எங்களை புலனங்கங்களால அந்த புலன் அதுக்கு தெரிந்த உடனே, அது பார்வையை கண்ட உடனே அந்த உருவம் அதுக்கு தெரியாது. அங்க மூளைக்கு போய் மூளை சரி இதுதான் சொல்லி மூளை சொன்ன பிறகுதான் எங்களுடைய கண்ணுக்கே அது தெரிய ஆரம்பிக்குது. சரி, ஆனா அவ்வளவு வேகமா எவ்வளவு வேகமாங்கிற மூளை வேலை செய்யுதுன்றதையே கொஞ்சம் கணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். பாத்தீங்கன்னா, ஒரு உருவத்தை பாக்குறீங்க, ஒரு ஆளை பாக்குறீங்கன்னா இவர் பார்த்து அடுத்த நொடி எங்களுடைய மூளை எது ஓகே இதை பேரண்ட் சொல்லுது. சரியா? பாத்தீங்கடா, நீங்க ஒரு மனிதனை பார்க்கும்போது, ஏதாவது ஒரு உருவத்தை பார்க்கும்போது, ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும்போது, முதலாவது எங்களுக்கு தேவையானது ஒரு பொருள். நாங்க ஒன்று பார்க்க போறோம்னா அதுல ஒரு பொருள் இருக்கணும். அடுத்தது ஒளி இருக்கணும். இருட்டான இடத்துல நீங்க என்னத்தையாவது பார்க்க முடியுமா? இல்ல, அங்க ஒளி இருக்கணும். அடுத்தது எங்களுடைய கண்ணுக்கு பட்டு தெரிக்கிற ஒளி வர வேண்டும். சரியா? ஒளி இருக்கிற இடத்துல ஒளி இல்லாத இடத்துல எங்களால பார்க்க முடியாது. அதே நேரம் இவ பாத்தீங்கன்னா, அதாவது ஏன் ஒளி இருக்கணும்னா, இங்க ஒளி வந்து இந்த உருவத்துல பட்டு தெரிச்சுதான் எங்களோட கண்ணுக்கு வந்து அது ஒரு உருவம்ன்றதையே காட்டுது. சரியா? அவ்வளவுமா வெளிச்சம் வந்து எங்களோட கண்ணுக்குள்ள போடுது. கண்ணுக்குள்ள போடுற வெளிச்சம் உருவாக்குற பிம்பம் இருக்கு தானே, பிம்பம். அந்த பிம்பம் தலகீழாக தெரியும். சரியா? அப்படி தெரியும், தலகீழாக தெரியும். அப்ப இப்படி தலகீழாக தெரியாம இருக்கிறதுக்கு என்ன செய்யுதுன்னா, மூளைக்கு இந்த பார்வை நரம்புல இருந்து போற உருவம் தலகீழா தான் போய்கிட்டு இருக்கு. பாருங்க, நீங்க ஒரு மனிதனை பாக்குறீங்க இல்லைங்க. சரியா? நான் இப்ப சும்மா உங்களுக்காக குறி காட்டுறேன். இதுலயும் ஒரு மனிதனை பாக்குறீங்க. அப்ப இவர்ல இருந்து பட்டு தரிச்சு வர ஒளி உங்களுடைய கண்ணுக்குள்ள பூந்து வந்து இங்க மஞ்சளிடம் போன்ற இந்த விழித்திரையினுடைய பகுதிகளில் விழுது. சரியா? இப்படி விழும்போது இங்க இருந்து இந்த மனிதனுடைய உருவம் இங்க போகுது. இப்படி போகுது. மனிதனுடைய கால் மேல தலை கீழேன்னு சொல்லி இப்படி தலைகீழா பிம்பம் போய் மூளைக்கு போகும். சரி, எங்களுடைய மூளைக்கு போகும். மூளை சொல்லும், இல்ல அவர் தலைகீழா இல்ல நேராத்தான் இருக்கிறாருன்னு சொல்லி மூளை திருப்பும். அப்பதான் எங்களுக்கு அந்த பிம்பம் சரியா தெரியுது. எங்களுக்கு எப்ப அது தலைகீழா நீங்க ஒரு பிம்பத்தை பார்த்திருக்கீங்களா? இல்லையா? அப்படி நீங்க எப்பவுமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா எங்களுடைய மூளையால அவ்வளவு வேகமா தொழிற்படக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த குருட்டிடம், பார்வை நரம்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த குருட்டிடம், இவரும் எங்களுடைய விழித்திரையில ஒரு புள்ளிதான். இவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, இவரே நாங்க குருட்டிடம் சொல்லி அழைக்கிறோம்டா. இந்த ஒளி வந்து நான் சொன்னேன் தானே, ஒளி என்ன செய்யுது? விழித்திரையில இருந்து விழித்திரைய இங்கே அதை போய் விழு. அப்படி விழுகிற ஒளி இங்க வந்து விழுந்துச்சோன்னு சொல்லி சொன்னா அந்த பிம்பம் எங்களுக்கு தெரியாது. சரியா? இந்த குருட்டிடத்துல போய் ஒளி விழுந்தா அந்த பிம்பம் எங்களால் அறிய முடியாது. அடுத்தது மஞ்சளிடம். பாருங்க, குருட்டிடம் மஞ்சளிடம். வார ஒளி மஞ்சளிடத்துல விழுந்தா அவ்வளவு தெளிவாக அந்த உரு தெரியும். சரியா? மஞ்சளிடத்துல விழுந்தா அவ்வளவு தெளிவாக அந்த உரு எங்களுக்கு தெரியும். அடுத்தது கண்ணாடி உடநீர். கண்ணாடி உடநீர் என்றது இவர் ஒரு ஜெல் நிலையில இருப்பார். சரியா? ஜெலி போல செமி சொலிட்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஜெல் மாதிரி, அதாவது திரவமாகவும் இருக்கும். திரவமண்ணும் சொல்ல முடியாது, திண்மமண்ணும் சொல்ல முடியாது. அப்ப இவர் கண்ணாடி உடநீர் இவருக்கு பேர். இவர் என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா, இவர் இருக்கிறதால தான் எங்களுடைய கண் முதலாவது கோள வடிவத்துல இருக்கு. சரியா? இவர் இருக்கிறதால தான் எங்களுடைய கண் கோள வடிவத்துல இருக்கு. அடுத்தது வெண்கோது படை. வெண்கோது படையும் எங்களுடைய கண்ணை பாதுகாத்து வச்சிருக்கு. சரியா? கோள வடிவத்துல இவரும் எங்களுடைய கண்ணை பாதுகாத்து வச்சிருக்கேன். அப்ப நாங்க இங்கால அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே. அப்ப நாங்க ரெண்டாவதா சொன்ன கண்ணோட பகுதிகள் எல்லாம் பார்த்துட்டோம்.
இப்ப ரெண்டாவதா சொன்ன கண்ணினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் அதனுடைய பயன்பாடுகளும் தான் பார்க்க போறேன். பாத்தீங்கன்னா நான் இந்த பாடத்தை சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய எல்லாத்தினுடைய பயன்பாடுகளும் சொல்லி இருக்கிறேன். சரியா? ஸோ நீங்க இதை உங்களுடைய புத்தகத்துல வாசிச்சு பார்த்துக்கொள்ளலாம். இது உங்களோட புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அட்டவணை தான். அதனால நீங்க வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், இதை வந்து உங்களுடைய புத்தகத்துல வாசிச்சு பார்த்து கொள்ளலாம். ஓகேவா? இப்பவே நீங்க யாராவது எனக்கு கொஞ்சம் அந்த நீங்க சொன்னது கிளியரா கேட்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒருக்கா வாசிச்சு பார்க்கலாம். என்னும் போது என்ன முழுமையா விளங்கிடும். ஓகேவா? அப்ப இதை நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு வாசிச்சு பாருங்க. நாங்க அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த அட்டவணையினுடைய அடுத்தது 4 அதில் வந்து தரப்படவில்லை. ஸோ அந்த 4ஐயும் நாங்கள் வந்து தனிமையாக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கோம். இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது எங்களோட ஒரு பொருளை பார்க்க அந்த பொருளுடைய ஒளி கதிர்கள் எங்கே செல்லணும், எங்களோட கண்ணுக்கு செல்லணும். அதாவது இப்போ நான் சொன்னதை எப்படி எங்களோட கண்ணில் பிம்பம் தோற்றம் பெறுதுன்றதை உங்களோட புக்கில் எப்படி தரப்பட்டிருக்கு அது ஒருக்கா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாசிச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நாம் ஒரு பொருளை பார்க்க வேண்டுமானால் அப்பொருளில் இருந்து கண்ணுக்குள் ஒளிக்கதிர்கள் உட்செல்ல வேண்டும். கண்ணினுள் செல்லும் ஒளிக்கதிர்கள் கண் வில்லையில் அதாவது குவிவு வில்லையாக இருக்கும், முறிவடையும். பின்னர் முறிவடைந்த ஒளிக்கதிர்கள் விரித்திரையில் குவிக்கப்பட்டு தலைகீழான பிம்பம் தோன்றும். இவ்பிம்பம் பற்றிய செய்தி பார்வை நரம்பினூடாக மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு மூளையின் பார்வை உணர்வு பிரதேசத்தில் நிமிர்ந்த பிம்பமாக உணரப்படும். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே எங்க செய்ய ஒளிக்கதிர்கள் உள்ளுக்கு போகுது, எங்களுடைய கண் வில்லையில முறிவடையுது. அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்போ இது ஒன்று எங்களுடைய கண் வில்லை என்று வச்சுக்கொள்ளுங்களேன். எங்களுடைய கண் வில்லையில இப்படி வார ஒளி, சரியா, இப்படி வார ஒளி நேரா போகாம கண் வில்லையில பட்டு முறிவேர். சரியா? கண் வில்லையில பட்டு முறிவடைகிறார். அப்படி முறிவடைஞ்சு எங்களுடைய கண்ணுண்ட விழித்திரையில போய் படுகிறார். இப்படி விழித்திரையில படும்போது தான் நீங்க என்ன தெரியுது, எங்களுக்கு ஒரு பிம்பம் தலகீழாக தெரியுது. அப்ப இந்த பிம்பம் இனி மூளைக்கு போகும்போது மூளையில அது வந்து எப்படி தெரியும், நேரா தெரியும். அதாவது மூளையில பார்வைக்கண்டு ஒதுக்கப்பட்ட இடத்துல இந்த பிம்பம் வந்து போகும். அப்போ உங்களுடைய மூளைக்கு இது தெரியும், அப்படி நேராக தெரியும். அதனால நாங்கள் அந்த உருவத்தை நேராக தான் உணர்றோம். அந்த உருவம் உண்மையிலேயே நேராக தான் இருக்கும், ஆனால் எங்களுடைய கண்ணுக்கு அது தலகீழாக தெரியும். சரியா? அப்போ ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரியா? அப்போ பாருங்க, இங்க வந்து எங்களுடைய கண்ணுல இருந்து போகக்கூடிய ஒளி கற்றைகள் எப்படி எங்களுடைய கண் வில்லையில பட்டு முறிவடையுது என்றதான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி இங்க ஒரு 5 கதிர்கள் போகுது. சரியா? 5 கதிர்கள் போகுது. இந்த 5 கதிர்களும் சமாந்தர கதிராக போகிறது. இந்த சமாந்தர கதிர் எங்க உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய கண்ணுக்கு கிட்டத்துல ஒரு உருவமா இருக்குமாக இருந்தால், அதாவது இப்ப பாருங்க, இதுல எங்களுக்கு ஒரு போல் இருக்கு, இங்க ஒரு மரம் இருக்கு. சரியா? இங்க ஒரு மரம் இருக்கு. இப்படின்னு சொல்லி சொன்னா நாங்கள் இங்க இருந்துகிட்டே பாக்குறோம். இப்படி பார்க்கும்போது போல் எங்களுக்கு அருகில இருக்கு. ஸோ போல்ல இருந்து வரக்கூடிய ஒளி இப்படி வரும், குவிஞ்சு வரும். சரியா? குவிஞ்சு வந்துதான் எங்களோட கண்ணுக்குள்ள போய் படும். அதே மரத்துல இருந்து வரக்கூடிய ஒளி தூரத்துல இருக்கிறதால சமாந்தர கோடுகளாக வந்து குவியும். சமாந்தர கோடுகளாக வந்து குவியும். சரியா? அப்ப இதுதான் எங்களுடைய இந்த ஒளிக்கற்றைகள் வார ஒழுங்குமுறை. அப்ப இதை நீங்க எப்ப ஞாபகம் கொள்ளணும். தூரத்துல இருந்து ஒரு பிம்பம் எங்களோட கண்ணுக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி சொன்னா அது சமாந்தர கற்றையாகவும், கிட்டத்துல இருந்து ஒரு பிம்பம் தெரிய போகுதுன்னா அது ஒரு கூம்பின கற்றையாகவும் வரும். சரியா? இப்படி வரும். ஓகேவா? இப்ப நாங்க இது ஒருக்கா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப நாங்க இதுல தரப்பட்டதை பார்ப்போம். இதுல பாருங்க, இங்க சமாந்தர கோடுகள் எல்லாம் சரியா போட்டிருக்காங்க. சோ இது வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிம்பத்தை நாங்கள் பார்க்க போற நிலை. சரியா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருந்து இந்த ஒளிக்கதிர்கள் பட்டு தெரிச்சு வருது. இது இங்க வந்து உங்களுடைய கண்ணுண்ட விழித்திரையில பட போறார். சரியா? அப்ப இது வந்து உங்களுக்கு வில்லியை வச்சுதான் காட்டியிருக்கேன். ஒரு வில்லியை வச்சு அதுல இருந்து சமாந்தர கட்டிகளை வச்சிருக்கேன். நாங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடசாலைகள்ல ஆசிரியர்கள் மேர்கள்
உங்களுக்கு அந்த செயற்பாடுகளை செஞ்சு காட்டிக்கணும். இப்படி ஒரு வில்லையை வச்சுட்டு சமாந்தர கோடுகள் சேர்ந்து, அதாவது சமாந்தர கோடாக வரக்கூடிய லேசர்ல எல்லாம் வச்சு தேப்பினோம். ஸோ அந்த லேசரை வச்சு அதை அடிச்சுச்சுன்னு சொல்லி சொன்னா அத்தனை சமாந்தர கோடம் இந்த வில்லையை தாண்டி போய் குவியும் ஒரு இடத்துல. சரியா? இப்போ இந்த வில்லைகளை எல்லாம் வச்சுதான் நிறைய வேலைகள் வரலாம். இப்போ ஸோ இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குவிவு வில்லை. சரி, அதாவது இந்த வில்லைக்குள்ள நாங்கள் அனுப்பினோம்னு சொல்லி சொன்னா இது என்ன செய்யுது, போய் குவியுது ஒரு இடத்துல. ஸோ இவரை வந்து நாங்கள் குவிவு வில்லை என்று சொல்லி சொல்றோம். அப்போ இந்த வில்லையை வச்சோண்டு செய்வினம் பாருங்க. உங்களுடைய இந்த தாத்தா மேர் கண்கள்ல போட்டிருப்பினம், தாத்தா அல்லது பாட்டி கண்ணுல ஏதாவது ஒரு கண்ணாடி போட்டிருப்பா தானே, அதில் அவையிட்ட கேட்டு பார்க்கலாம் இது என்ன குறைபாட்டுக்கான கண்ணாடி என்று சொல்லி. தூர்வ பார்வை, கிட்ட பார்வைன்னு சொல்லி குறைபாடுகள் இருக்கு. அதை பற்றியெல்லாம் நீங்க பின்னுங்க பார்ப்பீங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய இப்ப இந்த தூர பார்வைக்கு போடக்கூடிய ஒரு கண்ணாடியான குவிவு வில்லை இருக்கு. சரியா? அப்ப இந்த குவிவு வில்லையை நாங்க தூர பார்வைக்கு பயன்படுத்துறோம். நீங்க பாருங்க, தூரத்துல இருந்து வரக்கூடிய தான் அவர் குவிச்சு தர்றது. அதனால நாங்க குவிவு வில்லைத்தான் தாத்தா பாட்டி மேலாம் கூடுதலா வச்சிருக்கோம். இப்ப அவளுக்கு தூரத்துல வாராக்களை தெரியலன்னு சொல்லி சொன்னா அவளுக்கு தூரத்துல வாராக்களை தெரியுது, ஆனா கிட்டத்துல இருக்கிற ஒண்ணு தெரியலைன்னா தான் அதை வந்து நாங்க தூர்வ பார்வை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ இந்த தூர பார்வைக்கு தான் இந்த குவிவு வில்லையை பயன்படுத்தினோம். அப்ப நீங்க தாத்தா பாட்டி மேல கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அவையடி இந்த கண்ணாடியை கேட்டுட்டு கண்ணுக்கு போற கண்ணாடியை பிடிச்சு நீங்க நல்ல வெயிலுக்கு பிடிக்கணும். பிடிச்சிட்டு கீழே ஒரு பஞ்சை வையுங்க. வச்சிங்கன்னு சொல்லி சொன்னா ஒளி கற்றைகள் எல்லாமே என்ன செய்யும்னா அந்த பஞ்சில போய் குவியும். அந்த டைம்ல அந்த பஞ்சு எரிய தொடங்கும். சரியா? அப்ப இதையெல்லாம் நீங்க கூட ஆசிரியரண்ட கண்ணோட்டத்துல அல்லது பெற்றோர்ண்ட கண்ணோட்டத்துல செய்யுங்க. அதான் நல்ல. இரண்டு பாத்தீங்கன்னா நீங்கள் இப்போ எந்த தேவையில்லாத வேலைகளை பாத்திர வேண்டாம். ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க இப்போ 9ஆம் ஆண்டு பிள்ளைகள், விவரம் தெரிஞ்ச பிள்ளைகள் தான். ஸோ பார்த்து இந்த செயற்பாடு செய்ய விரும்பியதான் செஞ்சு பார்க்கலாம். தாத்தாக்கோ பாட்டிக்கோ தூர பார்வை என்று சொல்லி சொன்னா நீங்க அவையிட்டு இதை கேட்டு வாங்கி பிடிச்சு பார்க்கலாம். சரி, அதை வந்து என்ன செஞ்சு பார்க்கலாம், பிடிச்சு வெயிலுக்கு வச்சு பார்க்கலாம். ஓகே, அப்ப இதுல வந்து நாங்க இப்ப இது கவனிப்போம். பாத்தீங்கன்னா இங்க இருந்து வரக்கூடிய ஒளி குவியிற இடத்துக்கும் அந்த வில்லைக்கும் இடையிலான தூரத்தை நாங்கள் குவிய தூரம் என்று சொல்லி சொல்றோம். சரி, எங்க பாருங்க, இந்த குவியறதுக்கும் இந்த வில்லைக்கும் இடையிலான தூரம் இது வந்து குவிய தூரம். அடுத்த குவியிற இடத்தை குவியம்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த குவிய தூரத்துக்கு என்ன குவியம் தூரம் பேர் வச்சு வந்துட்டா குவியிற இடத்தை குவியம்னு சொல்றோம்னு சொல்லி சொன்னா அப்ப அது குவியறதுக்கு தேவையான தூரத்தை நாங்க குவிய தூரம் தானே சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். குவியறதுக்கு தேவையான தூரம் குவிய தூரம், குவியிற இடம் குவியம். அடுத்தது நாங்க பார்க்க போறது குவிவு வில்லைக்கு பின்னால ஒளிக்கேற்று குவியும் போது. சரியா? அப்ப இதை பாத்தீங்க தானே, நான் சொன்னதான் இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கு குவியம். சரியா? குவிக்கு முன்னால அந்த இது என்ன செய்யும், குவியம். அந்த குவியிற இடத்த நாங்க குவிய தூரம் என்று சொல்லி சொல்றோம். அதே குழிவு வில்லை என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். குழிவு வில்லைன்னு அவன் செய்வார்னா குவிஞ்சு வார கற்றைய பிரிச்சு விட்டுருவார். என்னண்டு குவிஞ்சு வார கற்றைய பிரிச்சு விட்டுறாரு. இங்க பாருங்க, இவியல் எல்லாம் நேரா வரினம். இங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாரி ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து மாறி இருக்கும், பரவாயில்ல இங்கே பார்ப்போம். ஓகேவா? அப்போ இங்கே நேர்கற்றை வந்து இந்த குவிவிலையில் பட்டோன்னா முறிஞ்சு இப்படி போகுது, இந்த கெற்றை இப்படி போகுது. ஆனால் இந்த நடுக்கற்றை மட்டும் இருக்கே, இவர் மட்டும் மாறவே மாட்டார். சரியா? இவர் வந்து எப்படி போனாலும் மாறவே மாட்டார். அடுத்தது இவர் இப்படி போய் இங்கே உடையிறார். சரியா? இவர் இங்கே வந்து இப்படி உடையிறார். ஸோ இப்படி இந்த உடைவு நடக்குது இந்த குவிவு வில்லையில, குழிவு வில்லையில. சரி, அந்த குழிவு வில்லையில ஒரு உடைவு நடக்குது. இப்ப இப்படி சமாந்தர ஒளிக்கட்டியா வந்தால் பட்டு தெறிச்சு போகும். என்ன செய்வ? தெறிச்சு போகும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த நடுக்கற்றையும் இதுக்கும் இடையிலான தூரம். சரியா? இவர் வந்து எப்படி பிரிய போறாருன்றதுக்கு நாங்க கூறலாம். இங்க இருந்து ஒண்ணு இப்படி வார ஒளிக்கட்டியில நாங்க இங்க இருந்து ஒன்று கொடுத்தோம்னா இங்க வருவார் தானே, இப்படி ஒளிக்கற்றை இப்படி வார ஒளிக்கற்றைய குவியம் என்று சொல்லி சொல்றோம். இந்த இடத்துல குவியம். அங்க பாத்தீங்கன்னா இது பின்னால குவியிற இடம், இது முன்னால ஒரு குவிஞ்ச இது வந்துச்சுண்டா இப்படி இருக்கமன்றதுக்காக இந்த இடத்துல நாங்க குவியம் என்று சொல்லி சொல்றோம். அடுத்தது இந்த வில்லைக்கும் இதுக்கும் இடையிலான தூரம் குவிய தூரம். சரியா? இதற்காக வாசி பார்க்கலாம்.
பாருங்க, குழிவு வில்லையை நோக்கி செலுத்தப்பட்ட சமாந்தர ஒளிக்கற்றை வில்லையிற்பட்டு முறிவடைந்து பின்னர் பயணிக்கும் விதம் கீழே தரப்பட்டிருக்கு. முறிவின் பின்னர் ஒளிக்கற்றையானது அகன்று விரிந்து செல்லும் விதத்தில் பயணிப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இங்க நான் சொன்ன மாதிரி பாருங்க, இங்க எல்லாம் வட்டி கொண்டு போகுது. நாங்க வந்து இதை ரேஸ் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? இப்ப நீங்க வடிவாக பாருங்க. அடுத்தது, குழிவு வில்லையில் படும் சமாந்தர ஒளிக்கற்றை முறிவடைந்து ஒரு 6 காட்டியவாறு குவியம் எனப்படும் கற்பனை புள்ளியில இருந்து விரிவடையும் வகையில வெளிப்படுது. சரியா? இப்ப நான் சொன்ன மாதிரி இங்க இவர் விரிவடைற, நாங்க கற்பனை புள்ளியாக ஒரு இடத்தை போட்டுத்தான் இந்த விரிவடைற இடம் என்று சொல்லி சொல்றோம். அடுத்தது, இந்த இடத்துல குழிவு வில்லைக்கு முன்னால அமைந்திருக்கிற பொருளோட பிம்பத்துக்கும் வில்லைக்கும் இடையிலான தொலைவு எப்படி குவிய தூரம் என்று சொல்லி அழைக்கப்படுது. சரியா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தன்னமைவு என்று சொல்லி உண்டு. சரியா? அதாவது இப்ப கண்ணுல வந்து ஒரு விழி வந்து ஒரு உருவம் வந்து படுது, பிம்பம் வந்து படுதுன்னு சொல்லி சொன்னா கண் என்ன செய்யும்? நான் சொன்ன மாதிரி அந்த பிம்பத்துல இதுக்கேற்ற மாதிரி தன்னை அந்த வில்லை கூட்டி குறைச்சு கொள்ளும் என்று சொல்லி சொன்னே. அதாவது அந்த பிசிட் தசைகள் வந்து கூட்டி குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கு. அப்ப எப்படி கூட்டி குறைக்கிறது எப்படி என்றதான் இப்ப நாங்க பார்க்க போறோம். சரியா? இங்க பாருங்க, வளைவு குறைந்த குவிவு வில்லை சார்பில் குவிய தூரம் கூடிய குவிவு வில்லை ஆகும். அதாவது இங்க வளைந்திருக்கக்கூடிய, நல்லா வளைந்திருக்கக்கூடிய, சரியா, நல்லா வளைந்திருக்கக்கூடிய இந்த குவிவு வில்லை சார்பளவுல குவிய தூரமும் கூடிய குவிவு வில்லையாக இருக்கும். அதே போன்றே வளைவு கூடிய குவிவு வில்லை சார்பளவுல குறைந்த குவிவு வில்லையா. சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்ப வடிவ பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து அதை கொஞ்சம் மாறி சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த உருவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உருவத்துல இவர் வந்து வளைவு குறைவா இருக்கிறார், இவர் வளைவு கூடவா இருக்கிறார். சரியா? அப்ப இவர் வந்து வளைவு குறைந்ததா இருந்தா அதோட குவிய தூரம் கூடியதாக இருக்கும். சரியா? குவிய தூரம் கூடியதாக இருக்கும். அவே நல்லா வளைந்திருந்தா அவற்ற குவிய தூரம் குறைந்ததாக இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல தூரத்துல ஒரு இது வரும்போது நல்லா வளையும். எங்களை இந்த வளைஞ்சாத்தான் அதை வந்து என்ன செய்யலாம்? குவிய தூரம் கொஞ்சத்துல, அதாவது எங்களுடைய சரியா விழுத்திரையில பதிக்கணும். அப்ப அதுக்காக அது வந்து மாற்றம் அடையுது. தான் நீட்டா வரணுமா இல்ல குண்டா பெருசா பெரிய வளைவா வரணுமா என்றது பற்றி எல்லாம் இந்த கண்ணுண்ட வில்லைக்கே தெரியும். எங்களுடைய கண் ஒரு சென்சிட்டிவ் ஆர்கன், அதாவது அவர் வந்து ஒரு புலனுணர்வு அங்கம். இப்படி இருக்கும் போது இந்த கண்ணால் என்ன செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒளிக்கேற்ப, அந்த பிம்பத்துக்கு ஏற்ப அந்த வில்லையே மாற்ற முடியும். அப்ப திருப்பி கேளுங்க, குறைந்த குவிவு வில்லை சார்பளவுல, அதாவது அந்த குவிவு வந்து குறைந்த வளைவா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதோட குவிய தூரம் கூடும். அதுல அந்த குவியிற இடத்துக்கும், சரியா, அந்த அதுல சொன்ன மாதிரி இங்க இதுல குவியுதுன்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த இதுல பாருங்க, இந்த குவிய தூரம் இந்த அளவுக்கு இருக்கு. சரியா? இப்ப இந்த அளவுல குவியுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இவருக்கு குவிய தூரம் இந்த அளவுல இருக்கு. சரி, ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியுது தானே? அப்ப ஆக வளைஞ்சிருந்தா குவிய தூரம் குறையும், மெல்லிசா வரைஞ்சிருந்தா குவிய தூரம் அதிகம். அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பிம்பத்தின் தூரத்தை மாற்றாது தெளிவான பிம்பத்தை பெற வேண்டுமாயின் பொருள் சேமையில் இருந்த போது வில்லையின் வளைவு குறைக்கப்படல் வேண்டும். சரியா? நான் சொன்ன மாதிரி இப்ப எங்களுடைய பொருளோட தூரத்துல இருக்குன்னா அந்த பொருளை நாங்க கிளியரா பார்க்கும்போது சொல்லி சொன்னா அந்த பொருளை இழுத்துட்டு வரக்கூடாது. உங்களுடைய கண் என்ன செய்யும்? அந்த வில்லைய கூம்பின உடனே அதை வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு அந்த பிம்பம் தெளிவாக தெரியும். நான் சொன்ன மாதிரி பூனைக்கு அணில பிடிக்க போதுன்னு சொல்லி சொன்னா பூனை இதை எப்படி தெரியும்? மெல்லீசா மாறிடும். அது மட்டும் எங்களுக்கு மெல்லீசா மாறும். பொருள் அண்மையிலிருந்து வில்லையின் வளைவு அதிகரிக்கப்படல் வேண்டும். பொருள் வந்து அண்மையில இருந்தா வில்லையினுடைய வளைவு அதிகரிக்கப்பட வேண்டும். அதாவது இங்க இருக்கக்கூடிய இதுல இருக்கிற போல பாக்குறேன்னா இதை அதிகரிச்சாதான் இவ்வாறு ஒளிய சரியா இங்க குவிக்க முடியும். அதே இவருக்கு தூரத்துல இருந்து வரக்கூடிய இங்க இந்த அணிலுண்ட இது இங்க பட்டாதான் சரியா இங்க போய் முடியும். சரியா? சோ இதுக்குத்தான் நாங்க வந்து இந்த பிசித்தசை உதவுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கண்ணுல தொலைவுல காணப்படுறதும் அண்மையில காணப்படுறதும் எப்படி எங்களோட விழித்திரையில குவிவடையுது என்றதை நீங்க பாருங்க. இவர் நடுபிம்பம் மட்டும், நடுபிம்பத்தின அந்த கோடு மட்டும் எதுலேயுமே மாற்றம் பெறாது. சரியா? நடுவில்லையினுடைய
கோடு மட்டும் எதுலேயுமே மாற்றம் பெறாது, அப்படியே போய்கொண்டே இருக்கும். சரி, அப்படியே நேராக போய்கொண்டே இருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே தான் போய்கொண்டே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் இதில் பார்க்க போகிறது வந்து சேய்மையில் உள்ள ஒரு பொருள், தொலைவில் காணப்படுற ஒரு பொருள் எப்படி எங்களோட கண்ணுக்கு தெரியுது. சரியா, அது எப்படி நாங்கள் தொலைவில் சொல்கிறோம்? நீங்கள் சொல்லுவீங்க தலையங்கிறது பாஷா. அப்படி இல்லை, நீங்கள் அந்த ஒளி கதிர்களை நல்லா அவதானிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால், நான் சொன்னேன் தானே, ஒளி கதிர்கள் தூரத்தில் இருந்து வருதுண்டா சமாந்தரமாக வரும், கிட்டத்தில் இருந்து வருதுண்டா குவிஞ்சதாக வரும். ஸோ இவர் தூரத்தில் இருந்து வாரதால தான் இவர் வந்து எப்படி சமாந்தரமாக வர்றது. இப்படி வரும்போது இவரோட கண்ணை நோக்கி வர இந்த ஒளிக்கதிர் சமாந்தர கட்டியாக வந்து இங்கே எங்களுடைய கண்ணில் பட்டு முறிவடைஞ்சு குவிவடைந்து எங்களுடைய விழித்திரையில படுது. சரியா பாருங்க, இந்த புள்ளிவோ எங்களுடைய கண்ணுண்ட விழித்திரையில தான் படுது. சரியா, எங்களோட கண்ணுண்ட விழித்திரையில படுது. அதே மாதிரி இவர் கிட்டத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஒளி இப்படி வரும்போது இவருடையது இங்க வந்து சரியா இவருடைய விழித்திரையில வந்து விழுது. இப்படி விழுந்தா தான் எங்களுக்கு சரியான இதுவும் கிடைக்கும். பாருங்க, விழுகிற இடத்தை பாருங்க, இது என்ன பகுதியாக இருக்கும்? மஞ்சள் இடம். சரியா, இவர் வந்து என்ன பகுதியாக இருக்கிறார்? மஞ்சள் இடமாக இருக்கிறார். அதாவது இந்த இடத்துல விழுந்தா மிகவும் நல்ல வடிவா தெரியும். சரியா, அடுத்தது அண்மையில் உள்ள பொருள் ஒளிக்கதிர்கள் வில்லேல வட்ட முறிவடைந்து குவிவடையதால் பிம்பம் தோற்றுவிக்கப்படும். இவருக்கு தொலைவில் இருந்து வர சமாந்தர ஒளிக்கதிர், இதுல வரக்கூடியது குவிந்த ஒளிக்கதிர்களாக வரும். சரியா, அடுத்தது வந்து பாருங்க பார்வை குறைபாடுகள். இப்பதான் ரொம்ப நாங்க பார்த்தது கண்ணுல எப்படி உருவம் தெரியுது என்பது. இது பார்வை குறைபாடுகள், பார்வையில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள். முதலாவது கட்கோளம் நீட்சியடைதல் அல்லது குறுகுதல் காரணமாக. இதை வந்து நாங்கள் குறித்து வச்சுக்கொள்ளணும். நீங்கள் புக்கில் உங்களுக்கு குறித்து வைக்க விருப்பமாக இருந்தால் குவித்து வச்சுக்கொள்ளுங்க. தான் உங்களுக்கு வந்து பரீட்சைக்கு படிக்க சுகமாக இருக்கும். கட்கோளம் நீட்சியடைதல் அல்லது குறுகுதல் காரணமாகவோ தேவைக்கேற்றவாறு கண் வில்லைகள் வளைவை மாற்றி அமைக்க முடியாமை காரணமாக ஏற்படும் பார்வை குறைபாடுகள் 2 இனங்காணப்பட்டுள்ளன. சேய்மை பார்வை, அண்மை பார்வை. அப்ப இந்த ரெண்டுக்கும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இவை எல்லாம் எப்படி இந்த பார்வைகள் ஏற்படுதுன்னா, எங்களோட கண் பெருக்கிறதால, கண் வந்து பெருத்து இருக்கிற அந்த பிட்டிக்க முழிக்கண்ணுன்னு சொல்லி அப்படி இருக்கிறதாலையும் அல்லது கண் சின்னனா இருக்கிறதாலையும் அல்லது தேவைக்கேற்ற கண் வில்லை மாற்ற முடியாமல் பிசித்த சில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ இந்த குறைபாடுகள் எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். சேய்மை பார்வை, அண்மை பார்வை. சேய்மை பார்வை என்றா என்ன சொல்லி பார்க்கணும். இதில் வந்து நாங்கள் தூரப்பார்வை என்று சொல்லி சொல்றோம். சரியா, அப்ப நாங்க இந்த தூரப்பார்வையை பற்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இங்க பாருங்க, சேய்மை பார்வை தொலைவில் இருந்து வரக்கூடிய ஒரு பொருளை தெளிவாக பார்க்கலாம். சரியா, தொலைவில் இருந்து வரக்கூடிய ஒரு பொருளை தெளிவாக பார்க்கலாம். ஆனால் கிட்டத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பொருளை தெளிவாக பார்க்க முடியாது. கிட்டத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பொருளை தெளிவாக பார்க்க முடியாது. இதுதான் தூரப்பார்வை. நீங்க ஒன்னே குழம்ப கூடாது. தூரப்பார்வைன்னா நீங்க நினைக்க கூடாது, தூரப்பார்வைன்னா இது தூரம் வந்திருக்கிறதால சில பல தூரத்தில் இருக்கிற பிம்பத்தங்களால பார்க்க முடியாதோ சொல்லி யோசிக்க கூடாது. இவர் ஏன் அப்படி வச்ச பார்வையை வச்ச வேண்டாம், தூர பார்வை. தூரத்தில் இருக்கிற மட்டும்தான் எங்களால பார்க்க முடியும், கிட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. சரியா, எதற்க வாசி பாருங்க. தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியும் ஆயினும் அண்மையில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாமை சேய்மை பார்வை எனப்படும். சோ கேள்வி வந்தா சேய்மை பார்வை என்றால் என்ன, எப்படி எழுதணும்? தொலைவில் இருக்கிற பொருளை பார்க்க முடியும், அண்மையில இருக்கிற பொருளை எங்களால பார்க்க முடியாது. இதுக்கு காரணம் கட்கோளம் குறுகுவது. சரியா, கட்கோளம் சின்ன நடைகிறது அல்லது கண்வில்ல வளவை அதிகரிக்க முடியாம இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் தானே, கிட்டத்துல இருந்த ஒரு உருவம் பெறப்போன்னு சொல்லி சொன்னா அது கண்வில்லை அதிகரிக்கணும். அப்ப அதிகரிக்க முடியாட்டிக்கு அந்த இது வந்து ஒழுங்கா எங்களுக்கு தெரியாம போயிடும். சரியா, அப்ப கண்வில்ல அதிகரிக்காம இருக்கிறது போன்ற இந்த பிரச்சனைகளால் தான் இந்த சேய்மை பார்வை தொடங்குது. இதை வந்து நாங்க மாற்றி அமைக்கலாம். ஒரு கண்ணாடி போட்டாலும் இந்த சேய்மை பார்வை எங்களால் மாற்றி அமைக்க முடியும். ஆனா நான் சொன்ன மாதிரி கண் நோய்களை என்ன செய்ய முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. ஸோ நாங்க இப்ப மாற்றி அமைக்கிற முறை எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இது வந்து தொலைவில் இருந்து வரக்கூடிய பிம்பம். எங்களுக்கு தொலைவில் இருந்து வரக்கூடிய பிம்பம் கிளியரா தானே தெரியும். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா சரியா இங்க வந்து எங்களுடைய மஞ்சள் இடத்துல அல்லது விழித்திரையில விழுகிற. சரியா, ஒரு கோடு போடுவோம். அப்படி
விழித்திரை என்று சொல்லி ஒரு கோடு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவர் சரியா குவிகிறார். ஆனால் கிட்டத்துல இருந்து வரக்கூடியது கண்ணுக்கு வெளியில போய் இங்கே குவிகிறார். சரியா, கண்ணுக்கு வெளியில போய் இங்கே குவிகிறார். ஸோ இது எங்களுக்கு தெரியாது, ஒழுங்கா இந்த பிம்பம் தெரியாது. எங்களுடைய இதில் குவிஞ்சாத்தான், இங்கே குவிஞ்சாத்தான் எங்களுக்கு அந்த பிம்பம் தெரியும். இங்கே போய் குவிஞ்சா எங்களுக்கு அப்படி தெரியும்? தெரியாது தானே. அப்போ அதனால அண்மையிலிருந்து பொருளிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண்களுக்கு பின்னால், விழித்திரைக்கு பின்னால், விழித்திரைக்கு பின்னால்தான் நாங்கள்லாம் சொல்லுவோம். ஆனால் அதனால் கண்ணை தாண்டி எப்பவுமே போகாது, ஒளி கண்ணை தாண்டி போகாது. ஆனால் இதில் நாங்கள் ஒரு கற்பனைக்காக கூறும்போது விழித்திரைக்கு பின்னால் குவிகிறதாகத்தான் நாங்கள் கட்டாயமாக கூறணும். சரியா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேர்மை பார்வை நிவர்த்தி செய்த முறை நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க, முன்னுக்கு ஒரு வில்லையை போட்டு விடினோம். அது என்ன வில்லை? குவிவு பிறையுறு வில்லை. குவிவு பிறையுறு வில்லை. வில்லையடா வந்து எனக்கு கண்ணுக்குள்ள ஒளி வருதா? இல்லை, எங்களுடைய மூக்கு கண்ணாடி இருக்குதானே, மூக்கு கண்ணாடின்னு சொல்லி தாத்தா பாட்டி போட்டு வச்சுப்பினா. இப்போ கூட ஸ்டைலாக கூட இந்த மூக்கு கண்ணாடி வந்துட்டு. சின்ன பிள்ளைங்களெல்லாம் அந்த தாத்தா மாதிரி இப்படி கம்பியாக போட்டுக்கொண்டு போமாட்டோம். எல்லாருக்கும் அதண்டா பிடிக்காதுன்றதால ஸ்டைலாலாம் இப்போ மூக்கு கண்ணாடியே வர தொடங்கிட்டு. சரியா, அப்போ இந்த பிறையுறு குவிவு வில்லை நீங்கள் இந்த மாற்றி அமைக்கிற முறையை தருகண்டா பிறையுறு குவிவு வில்லையை பயன்படுத்தி மூக்கு கண்ணாடி பிறையுறு குவிவு வில்லையுடன் கூடிய மூக்கு கண்ணாடி அணிவதால் இதை வந்து எங்களால் நிவர்த்தி செய்ய முடியும் என்று எழுதினா ஓகே. சரியா, அப்போ ஓகேவா? இவர் என்ன செய்கிறார்? பிறையுறு குவிவு வில்லையோட மூக்கு கண்ணாடியை போட்டவண்டா இப்போ வரக்கூடிய இது இங்கே, அதாவது சின்ன கிட்டத்துல இருந்து வரக்கூடிய இது இதில் படுறதால தான் எங்களை வில்லையால் ஒழுங்காக முடிக்க முடியலை அவரை. ஸோ நாங்கள் இன்னொரு வில்லையை போட முடியும். இவர் என்ன செய்வார்? இவர் கொஞ்சம் முறிச்சு கொடுக்க, இவர் மிச்சத்தையும் முறிப்பார். ஸோ சரியா வந்து இங்கே விழும். ஓகேவா, இவர் கொஞ்சம் முறிச்சு கொடுக்க. நீங்கள் இந்த படத்துக்கு ஏறினீங்கன்னா இங்கே பாருங்க, இவர் இப்படி வந்து இதில் கொஞ்சம் முறிவடைஞ்சு திருப்பி இங்கே முறிவடைஞ்சாரண்டா சரியா போய் தான் நீங்கள் விழும். ஓகேவா, அப்போ இதில் வந்து நீங்கள் சரியான ஒரு கிளியராக இருக்கணும். இந்த சேமை பார்வை நான் முதலாவது பார்ப்போம். சேமை பார்வையண்டா தூரத்தில் இருக்கிறது தெளிவாக தெரியும், கிட்டத்தில் இருக்கிறது தெளிவாக தெரியாது. நீங்கள் பாருங்க, இது வந்து கட்டாயம் உங்களுக்கு கேட்பினாம். சரி, அது வந்து உங்களுக்கு கட்டாயமாக இது கேட்பினாம். இது சேமை பார்வைகின்ற குறைபாடை கீறி காட்டுகன்னா இதை நீங்கள் கூறணும், வரைந்து காட்டுக. சேமை பார்வையை நிவர்த்தி செய்யும் முறையை வரைந்து காட்டுக என்று சொல்லி சொன்னால் இதை எழுதிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இதை குறித்து காட்டணும். என்னண்டு? பிறையுறு குவிவு வில்லை, பிறையுறு குவிவு வில்லை என்று சொல்லி நீங்கள் வந்து இவரை குறித்து காட்டணும். சரியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அண்மை பார்வை. அண்மை பார்வை, அவர் சேமை பார்வை, இவர் அண்மை பார்வை. அதாவது சேமை பார்வைக்கு எதிராக இவர் இருப்பார். அவர் தூரத்தில் இருக்கிற பொருளை அவதானிக்கலாம், கிட்டத்தில் இருக்கிற பொருளை அவதானிக்க முடியாது. இவர் கிட்டத்தில் இருக்கிற பொருளை அவதானிக்கலாம், தூரத்தில் இருக்கிற பொருளை அவதானிக்க முடியாது. சரியா, அப்போ இந்த முதலாவது வசனத்தை பாருங்க. அண்மையில் உள்ள பொருட்களை தெளிவாக தென்பட்டாலும் தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக தென்பட முடியாது. அது வந்து எங்களுக்கு சரியா தெரியாது. அப்ப நாங்க அண்மையில் உள்ள பொருட்கள் கூம்பின ஒரு ஒளிக்கதிராக தான் வரும். இங்க கூம்பின ஒளிக்கதிர்கள் சரியா வந்து இங்க குவியுது. சரியா, கூம்பின ஒளிக்கதிர்கள் சரியா வந்து எங்களுடைய விழித்திரையில குவியுது. ஆனா இங்க பாருங்க, விழித்திரைக்கு முன்னால குவிஞ்சிடுச்சு. எங்க குவிஞ்சிடுச்சு? விழித்திரைக்கு முன்னால. சோ நாங்க இதை என்ன செய்யணும்? ஒரு அங்க போய் பாப்போமா, அங்க என்ன நிவர்த்தி செஞ்சாங்க பாப்போமா? ஓகே, வந்துடுச்சு. சரி, அங்க பாருங்க, இவர் குவியறது தான் கஷ்டமா இருக்குன்னு வேலைக்கு குவிய வச்சோம். சரியா, ஆனா அவர் பிரச்சனையே வேலைக்கு குவியறது தான். அவர்கிட்ட பிரச்சனையே வேலைக்கு குவியறது தான். ஸோ நாங்கள் இதை என்ன செய்யணும்? கொஞ்சம் விரிக்கணும். ஸோ நாங்கள் இதில் யாரை போட போறோம்? குழிவு பிறையுறு வில்லையை பயன்படுத்த போகின்றோம். குவிவு பிறையுறு வில்லையை நாங்கள் வந்து இங்கே பயன்படுத்த போகின்றோம். இங்க பாருங்க, நிவர்த்தி செய்யற முறையில் தரப்பட்டிருக்கு. பாருங்க, இவர் வந்து இங்க வந்து என்ன செய்யறார்? குவிச்சு கொடுக்கல. சரியா, நான் இப்ப அந்த சேமை பார்வையிடா இவர் வந்து அவர் குவிச்சு கொடுத்தார். குவிச்சு கொடுத்ததால சரியா குவிஞ்சிச்சு. ஆனா இவர் குவிச்சு கொடுத்தாருன்னா என்ன செஞ்சிடும்? இங்க குவிஞ்சது இவர் நாங்க இதுக்கு குழிவு வில்லையை போட்டு வச்சிருந்தோம்னு பார்த்துங்களேன். சும்மா சும்மா சொல்றேன், குழிவு வில்லையை போட்டு டாக்டர்ஸுக்கு தெரியும் குழிவு வில்லைலாம் போட்டு. சும்மா நாங்க குவிவு வில்லையை போட்டோம்னு சொல்லி சொன்னா, குழிவு வில்லையை போடாம சும்மா குவிவு வில்லையை போட்டோம்டா ஒளி என்ன செய்ய நல்லா குவிஞ்சு இங்க வந்துதான் விழும். சுத்தமா அங்கால பார்க்க முடியாது.
சரியா? ஸோ நாங்கள் என்ன செய்வோம், இங்கே நாங்கள் குழிவு வில்லையை பயன்படுத்துகிறோம். இங்கே குவிவு வில்லை வந்து என்ன செய்யுது, விரிச்சு விடுறதால. இங்கே பாருங்க, இங்கே வந்து விரிஞ்சு தான் திருப்பி இங்கே கூம்புது. சரியா? இங்கே இதில் விரிஞ்சு இங்கே கூம்புது. இப்படி கூம்பினா தான் சரியா இங்கே பின்னுக்கா போய் விடு. இது வேலைக்கு கூம்புறதால தான் இங்கே வந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் விரிச்சு விட்டோம்னா கொஞ்சம் பிந்தி கூம்பும் இங்கே கூம்பும். அதனால் எங்களால் இந்த அண்மை பார்வையை நிவர்த்தி செய்ய முடியும். ஸோ இந்த அண்மை பார்வை சேமை பார்வை கண்ணில் ஏற்பட்டாலாம் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. எத்தனையோ ஸ்டைலாக குழிவு வில்லை பொருந்திய மூக்கு கண்ணாடியும் குவிவு இல்லை பொருந்தின மூக்கு கண்ணாடியும் எப்பவோ வந்து விட்டது. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கடா, இருவழி பார்வையும் முப்பரிமாண பார்வையும். சரியா? இருவழி பார்வையும் முப்பரிமாண பார்வையும். இங்க பாருங்க, மனிதன், குரங்கு, மந்தி, சிம்பன்சி, கொரிலா, தேவாங்கு போன்ற விலங்குகளோட கண் தலையோட்டுல முற்பக்கமாக அமைந்துள்ளது. இதனால் அவற்றின் கண்கள் இரண்டின் மூலமும் ஒரே பிரதேசத்தை பார்க்கும் ஆற்றல் அதிக அளவு காணப்படுகின்றது. சரிங்க? பாருங்க, இது தரப்பட்ட எல்லாத்தையும் பாருங்க. இங்க எங்களுடைய கண் உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே பக்கத்துல எங்களோட மூக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதே மாதிரி குரங்கு இனங்களுக்கும் மூக்கு பக்கத்துல தான் இருக்கு. மனிதன் குரங்குல இருந்து தோட்டம் பெற்றவன் தானே சொல்லி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எல்லா குரங்கு இனத்துக்குமே பாருங்க, மூக்கு பக்கத்துல முன்னுக்கு தான் ரெண்டு கண்ணுமே இருக்கு. சரியாங்க? இவர் தேவாங்குக்கும் மூக்கு பக்கத்துல ரெண்டு கண்ணும் முன்னுக்கு தான் இருக்கு. ஆனா இங்க மாடு, நாய், புலி போன்ற ஏனைய விலங்குகளுக்கு எல்லாம் தள்ளி தள்ளி இருக்கிறார். சரியாங்க? பாருங்க, மாட்டின் ஒற்ற கண் இங்க இருக்கு, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து குழம்பிடுச்சு. ஓகே, நாங்கள் இங்கே கவனிக்கலாம். மாட்டினுடைய ஒற்றைக்கண் இங்கே இருக்கு, ஒற்றைக்கண் இங்கால இருக்கு. நாய்க்கு இங்கே ஒற்றைக்கண் இங்கே இருக்கு, ஒற்றைக்கண் இங்கே இருக்கு. இவரை பார்த்தீங்கன்னா இவர் எல்லாம் இந்த கண்ணால் இந்த கண்ணை பார்க்க முடியாது. இந்த கண்ணால இந்த கண்ணை பார்க்க முடியாது, எங்களால் கூட தான் பார்க்க முடியாது. இவையில எல்லாம் பாருங்க மெட்ட பக்கமா இருக்கு. பறவைகளை பார்த்துருக்கீங்க தானே? பறவைகள் ஒரு பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாதா? தெரியுமா? இல்லை தானே? இங்கே ஒரு கண் இருக்கும், மற்ற கண் பறவை மற்ற வளமா திருப்பி பார்த்தா தான் மற்ற கண் எங்களுக்கு தெரியும். அப்படித்தான் இவியலுக்கும் இருக்கும், மாடு, நாய், புலி போன்றவற்றுக்கும் அப்படித்தான் இந்த கண்கள் வந்து அமைந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு கண்ணும் பக்கத்துல இருக்கிற யாக்கள் தானே. இப்ப வந்து என்ன செய்ய மாட்டேன் பாத்தீங்கடா, இப்ப நாங்க ஒரு பார்த்தோம்டா, ஒரு உருவத்தை ரெண்டு கண்ணும் ரெண்டு உருவத்தை பார்க்காம ரெண்டு கண்ணும் ஒரு உருவத்தை சரியா பார்க்குற திறமை இருக்கு. அதுதான் இருவிழி பார்வை. இதுக்கு என்ன பேர்? இருவிழி பார்வை. ரெண்டு கண்ணாலே ஒரே உருவத்தை பார்க்கறது இருவிழி பார்வை. இந்த சொன்ன மாதிரி இந்த மாடு, நாய், புலி, ஏனைய முளையூட்டிகள் பொறுத்தவரையில இரண்டு கண்களும் ஒரே பிரதேசத்தை பார்க்க மாட்டோம், மிக குறைவு. இவைகளுக்கெல்லாம் இரண்டு கண்களாலே ஒரே பிரதேசத்தை பார்க்கிற ஆற்றல் குறைவாகத்தான் காணப்படுது. சரி, அப்ப நாங்களும் இந்த குரங்குகளும் பெருமைக்குரிய ஆக்களா தான் இருக்கிறோம். சரி, அப்ப இவையெல்லாம் என்ன செய்யணும்டா, ரெண்டு கண்ணால ரெண்டு இடத்தை பார்ப்பினோம், ரெண்டு கண்ணால ரெண்டு இடத்தை பார்ப்பினோம். அப்ப அவ எப்படி பார்க்கணும்ன்றதை பார்ப்போம். இங்க பாருங்க, இது வந்து மனிதன் கண்ணுக்கு தெரியக்கூடியது. நீங்க இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு அவ்வளவு தெரியுதான்னு பார்ப்போமா? என்ன செய்யுங்க, ஒரு சரியா ஏதாவது ஒரு சுவரையோ ஏதாவது ஒன்று பார்த்து கொண்டிருங்கோ. நீங்க எங்களோட லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறீங்க. ஸோ அப்படியே பார்த்து கொண்டிருந்து முதலாவது உங்களுடைய வலது கையை தூக்குங்க. சரியா? வலது கையை தூக்கி அப்படியே அசைச்சு கொண்டே போங்க. அசைச்சு கொண்டே போகும்போது ஒரு கொஞ்சத்துக்கு பிறகு உங்களுக்கு உங்களோட கை தெரியா போகும். கொஞ்சத்துக்கு பிறகு உங்களுடைய கை தெரியா போகும். நேராக இருக்கணும், திரும்பக்கூடாது. சரியா? கொஞ்சத்துக்கு அப்புறம் உங்களுடைய கை உங்களுடைய கண்ணுக்கு தெரியாம போகும். இப்போ இடது கையை எப்படி தூக்கிட்டு போகும். அவரும் கொஞ்சத்துக்கு அப்புறம் என்ன செய்வார், தெரியாம போகும். அப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு தெரியுதோ, உங்களோட கை அங்கே தெரியாம இருக்குதானே, அப்ப அது வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துலதான் உங்களுடைய பார்வை வீச்சு இருக்கு. உங்களுடைய பார்வை வீச்சு இருக்கு. அப்ப இரு கண்களாலும் ஒரே பிரதேசத்தை பார்க்கிற ஆற்றல் இருவெளி பார்வை அல்லது திண்ம தோற்ற பார்வை. சரியா? இரு கண்களாலையும் ஒரே பிரதேசத்தை பார்க்கிறது இருவெளி பார்வை அல்லது திண்ம தோற்ற பார்வை என்று அழைக்கப்படும். இந்த மனிதனுக்கு மிகவும் பரந்த வீச்சுடனான இருவெளி பார்வை காணப்படும். பரந்த வீச்சுடனான இருவெளி பார்வை. சரி, அப்ப இங்க இருந்து ஒரு கண்களால என்ன செய்ய முடியும், ரெண்டையுமே வெட்டி பார்க்க முடியும், ஒரு கொஞ்சத்துக்கு பார்க்க முடியும்.
சரி, அடுத்தது நாயை பார்த்தீங்கன்னா கொஞ்சத்து தான் அதால பார்க்கக்கூடியதாக இருக்கு. மனிதனை கொஞ்சம் பிறந்ததாக பார்க்க முடியும். நாயை பாருங்க குறைஞ்சதாக இருக்குங்க. பார்வை வீச்சு படம் பாருங்க. இங்க மனிதனுக்கு பார்வை வீச்சு இது வரைக்கும் இருக்கு, நாய்க்கு இவ்வளவு தான் தெரியுது. ஸோ இந்த இருவழி பார்வை இருக்கிறாக்கள் தான் என்ன செய்ய முடியும், பிறந்த இடத்தை பார்க்க முடியும். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண் நோய்கள். முக்கியமாகவே கண்களில் 2-3 நோய்கள் தான் முக்கியமாகவே வரக்கூடியதாக இருக்கும். அதில் ஒன்று கண்ணில் ஏற்படுற நோய்கள் உண்டான தற்காலத்தில் 2 நோய், கட்காசம், குளுக்கோமா. கட்காசம் இங்கிலீஷில் கட்டாக் என்றும் குளுக்கோமா ஆங்கிலத்தில் குளுக்கோமா தான் அழைக்கப்படுது. சரி, அப்ப இந்த கட்காசம் என்றது வயசு போனாக்கள் எப்படி சொல்லிவினோம்டா கண்ணுல பூ விழுந்துட்டு சொல்லிவினோம். எப்படி? கண்ணுல பூ விழுந்துட்டு. ஏன்னா இந்த கட்காசம் எப்படி இருக்க மாட்டா கண்ணில் அப்படியே ஒரு வெள்ளையா வந்து கண்ணை மறைச்சிடும், எங்களுடைய கண்ணை மறைச்சிடும், தெளிவா தெரிய விட. குளுக்கோமான்றது என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சம் கூம்பி ஒரு இடத்தை மட்டும்தான் எங்களால் ஒரு வட்டத்துக்குள்ளால பார்க்க முடியும். ஒரு சின்ன வட்டம் மாதிரி வந்து அதுக்குள்ளால மட்டும்தான் எங்களை ஒன்றா பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ வந்து கொஞ்ச நாளில் ஃபைனல் ஸ்டேஜில் குளுக்கோமா எங்களோட கண்ணையே மறைச்சிடும். சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்காசம் கண் வில்லை ஒளி ஊடு புகவிடும் தன்மையை இழந்து இறுதியில பால் போன்ற வெண்ணிறமாக மாறும் கட்காசம் என அழைக்கப்படும். ஸோ இதை வந்து நாங்கள் ஒருக்கா ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சரியா? இதை வந்து நாங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்வோம். கண்வில்லை ஒளி ஊடு புகவிடும் தன்மையை இழந்து இறுதியில் பால் போன்ற வெண்ணிறமாக மாறுதல் கட்காசம் எனப்படும். இதற்கு காரணம் கண்வில்லை ஆக்கப்பட்டுள்ள புரதம் நேர்த்தன்மையானதாக மாறுதல். உங்களுடைய கண்ணுல புரதம் இருக்குதானே, எங்களுடைய கண்வில்லை ஆக்கப்பட்டது ஒரு புரதத்துல. இந்த கண்ணுக்குள்ள கண்ணாடியா வைப்பினா இல்ல, அந்த புரதம் என்ன செய்வார், நேரா மாறுவார். நேரா மாறினா எங்களுடைய கண்வில்லை ஒளி ஊடு போகிற தன்மையே விட்டுரும். பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சூழல் ஏற்படுற மாற்றங்கள் இருக்கு காரணம். எப்படி? சும்மா யோசிச்சு பாருங்க. முட்டையனுடைய வெள்ளைக்கரை நீங்க சரி நிலத்துல ஒரு வெள்ளைக்கரை ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது தனியா இருக்கும் போது ஊத்திட்டீங்கன்னா நிலத்துல அங்கா இருக்கக்கூடிய உங்களோட பேனைக்கு மேல ஊத்துனுட்டு ஏதாவது ஒன்றுக்கு மேல ஒரு எறும்புக்கு மேலேயோ ஊத்துனுட்டு முட்டையை உடைஞ்சு எறும்புக்கு மேல ஊத்துனுட்டுன்னு சொல்லி சொன்னா எறும்பு உங்களுக்கு தெரியுது கண்ணுக்கு. ஏன்னா முட்டையை அவிச்சு போட்டு, அவிச்ச முட்டை இருக்கு தானே, அவிச்ச முட்டையை எடுத்து அந்த வெண்கருவை எடுத்து அதுக்குள்ள ஒரு எறும்பு போனா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்? ஒளியோடு போகிற தன்மையை இழந்துட்டார். அப்படித்தான் பால் போன்ற நிறத்துல அவர் மாறிட்டார். அதே மாதிரி தான் எங்களோட கண்வில்லையும் என்ன செய்யுது, பால் போன்ற நிறத்துக்கு மாறுது. இதுதான் கட்காசம். அப்ப கட்காசத்தை ஒருக்கா பார்க்கலாமா? இங்க பாருங்க, இதுல ஒரு கண் தரப்பட்டிருக்கு. சரி, அந்த கண்ணுல இது ஆரோக்கியமான கண்ணிலை, இது கட்காசத்தால பாதிக்கப்பட்ட கண்வில்லை. சரிங்க பாருங்க, இது வந்து வெள்ளியா மாறிட்டு. ஸோ இதை தாண்டி எங்களுக்கு தெரியாது, கிழங்களாத்தான் தெரியும். அது ஏனண்டா இவர் இங்க வரும்போது பட்டு குவியறது ஒழுங்கா குவியுதானே. இங்க பட்டிச்சோன்னு சொன்னா தெரிச்சு எல்லா இடத்துலயும் பட்டா சொன்னா மஞ்சள் இடத்துல பட்டா நல்லா கிளியரா தெரியும். இவர் மஞ்சள் இடத்துல படாம எல்லா இடத்துலயும் தெரிக்கிறார். ஸோ உங்களுக்கு கிளியரா தெரியாது. அப்ப இந்த நிலைமை என்ன போது பொருள்ல வேற மொழிக்கதிர்கள் அனைத்து முறையாக கண்ட விழித்திரையில குவிவடையாததால ஒரு சில ஒதுக்கதிர்கள் மட்டும் விழித்திரையில குவிவடையும். எப்படி குவிவடைஞ்சா உங்களோட பாக்குற உருவம் மங்களாக தான் தெரியும். இது கேட்டடாக்கு உட்பட்ட கண். சரியா? இது வந்து கேட்டடாக்கு என்ன உட்படாத ஆரோக்கியமான கண். பாப்பமா எப்படி கேட்டடாக்குல உங்களுக்கு தெரியுதுண்டு பாருங்க. இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து கட்காச நோயால வந்த ஒரு ஆள், கட்காச நோய் இருக்கிற ஒரு ஆண்டு கண்ணுல இப்படிதான் பிம்பம் தெரிய மாட்டோம். இது ஆரோக்கியமான கண்ணுல பிம்பம் தெரிய மாட்டோம். 2 முறை பிம்பம், ஆனா இது கிழங்குல இருக்குது, கிளியரா இருக்கு. ஸோ இது ஆரோக்கியமான கண், இது கட்காசம் ஏற்பட்ட கண். அடுத்து ஓசோன் படையில தடிப்பு குறைவதால, ஓசோன் படை இருக்குதானே, இந்த ஓசோன் படையில தடிப்பு குறைவதால சூரிய ஒளியில தீங்கு பயக்கும் புற ஊதா கதிர்கள் பூமியை வந்தடையும். இப்ப இந்த கதிர்கள் கட்காசம் உண்டாவதுல செல்வாக்கு செலுத்துகின்றன. சரியா? என்ன சொல்லினோன்னு பாத்தீங்கன்னா இந்த புரதம் என்னத்துக்கு இப்படி மாறுறதுண்டா, இப்படி கெட்டடேக்கா மாறுறதுன்னு பாத்தீங்கன்னா
இந்த ஓசோன் லேயர் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார் எங்களுடைய வளிமண்டல, இது எங்களுடைய பூமி. சரியா? எங்களுடைய இந்த பூமியில ஓசோன் என்று சொல்லி ஒரு லேயர் இருக்கு. ஓசோன் என்று சொல்லி ஒரு லேயர் இந்த பூமியை சுத்தி இப்படி இருப்பார். இப்படி இருக்கும்போது இந்த ஓசோனை தாண்டி இந்த சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய கதிர்கள் இருக்குதானே, கூடாத கதிர்கள் எல்லாம் இந்த ஓசோனை தாண்டி வராது. இந்த ஓசோனை தாண்டி வராது. ஓசோன் நல்ல கதிர்களை மட்டும்தான் பூமிக்குள்ள விடும். அப்படி இருக்கும்போது இந்த ஓசோன்ல ஓட்ட விழுகிறது, ஓசோன்ல தடிப்பு குறைஞ்சிட்டுன்னு சொல்லிவிடும். அது பூமியில மாசு ஏற்படுறதால மாசு வாயுக்கள் போய் ஓசோன்ல ஓட்ட போட்டுரும். ஓசோன்ல ஓட்ட போட்டுட்டு என்ன செய்யணும்னா அது வெளியேறும். இந்த வளிமண்டலத்துல பாதுகாப்பு ஒரு கூடாத இந்த ஓசோன் இருக்கு. ஸோ அவர் என்ன செய்வார், ஓசோன்ல ஓட்டுட்டு வெளியிட்டுருவார். அவர் வெளியில போனா அந்த ஓட்டை வேலைக்கு அடைபடாது. ஸோ இந்த ஒளிக்கதிர்கள், புற ஊதா கதிர்கள் அந்த ஓட்டையினூட உள்ளுக்கு வரும். அப்படி வரும்போது எங்களுடைய கண் அந்த ஊதா கதிர்களை பார்த்துச்சுன்னா, அந்த சூரிய கதிர்களை நல்ல பெருசா எங்களுடைய கண் பார்த்துச்சுன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய கண்ணுல கேட்ராக்ட், அதாவது கட்காசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரியா? இப்ப நாங்கள் அடுத்ததாக இருக்கக்கூடிய குளுக்கோமாவை பார்ப்போம். இவர் குளுக்கோமான்றது கதிராளிக்கும் விளிவன் படலத்துக்கும் இடையிலே உள்ள கால்வாயினூடாக கண்ணுட நீர்த்தன்மை, பாய்மை, நீர்மயப்பட்ட நீர் வடிந்தோடுவது தடைப்படுவதனால் கண்ணீருக்குள்ளான அமுக்கம் அதிகரிக்கும். சரியா? கண்ணுக்கு இதுல இருக்கிற அமுக்கம், அதாவது கதிராளிக்கும், கதிராளி இருக்கிறது தானே, கதிராளிக்கும் விளிவன் படலத்துக்கும் இடையில ஒரு ஆள் இருக்கிறார், நீர்மய உட நீர். அவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னா வடிந்தோடுவது தடைப்படுது. அவர் வழிந்தோடுவது தடைப்படுது. வழிந்தோடுவது தடைப்பட்டா அமுக்கம் அதிகரிக்குது. கண்ணுக்குள்ள அமுக்கம் அதிகரிக்கிறதால குளுக்கோமா ஏற்படுது. அவர் இந்த குளுக்கோமாவை நாங்க தொடர்ந்து நீடிக்க விட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த குளுக்கோமால குருடு வரைக்கும் எங்களோட கண் மாற்றப்பட்டுரும். சரியா? அந்த குளுக்கோமா எங்களோட கண்களுக்கு தொற்றாங்க நாங்க பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய வேலை. அதாவது ஆரோக்கியமான உணவுகளை நாங்க வச்சிருக்கணும். பாத்தீங்கன்னா இங்க இந்த குளுக்கோமாவால இவர் நீர்மய உடனீர் போகாம கண்ணுக்குள்ள பிரஷர் ஏற்பட்டு, கண்ணுக்குள்ள அதாவது அமுக்கம் ஏற்பட்டு, இந்த அமுக்கத்தால பார்வை நரம்பு சிதைவடைஞ்சிடும். என்னதான் ஒளி அதுல விட்டாலும் பார்வை நரம்பு சிதைவடைஞ்சா பிறகு என்ன எங்களுக்கு ஒளி தெரியும் சொல்லுங்க பாப்போம். பார்வை நரம்பு இருந்தா தானே அந்த மூளைக்கு போகும். மூளைக்கு போகாம எங்களால பார்க்க முடியாது. சோ இதுக்கெல்லாம் காரணம் முதலாவது பொறிமுறை அமுக்கம், அடுத்தது இரத்த குழாய்களில் அமுக்கம் காரணமாக செய்வது, அதாவது கண்ணுக்குள்ள ஏற்படக்கூடிய இரத்த அமுக்கம் அல்லது பொறிமுறை அமுக்கம். இந்த ரெண்டும் தான் இதுக்கான காரணம். இது எப்படி ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா நீரிழிவு, உயர்குருதி அமைக்கம் ஆகிய இந்த நோய்கள் ஏற்பட்டால் எங்களுக்கு லேசுல சரிதானே, லேசுல எங்களுக்கு குளுக்கோமா ஏற்பட்டுரும். ஸோ நாங்கள் இதுகளெல்லாம் வர விட்டுறக்கூடாது எங்களுக்கு. இதை குளுக்கோமா எப்படி நீக்குவினோம்டா லேசர் முறை அல்லது சத்திர சிகிச்சை முறை மூலமாகத்தான் இந்த குளுக்கோமாவை நீக்குவினம். விளிவன் படலத்தில் இருக்கக்கூடிய கால்வாயின் அடைப்பை அகற்றுவதற்காக இந்த நோய் குணமாக்கப்படலாம். ஆனால் நரம்புல சேதம் ஏற்பட்டிருந்தா பார்வையை திரும்பி பெற முடியாது. சரி, இப்போ ஆரம்ப கட்டம் குளுக்கோமாட ஆரம்ப கட்டம்னா நாங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் டாக்டர் என்ன செய்வார், எங்களுக்கு லேசர் முறை மூலமாக அதை மாற்றி தருவார். ஆனால் நாங்கள் நீடிக்க விட்டோம்னு சொல்லி சொன்னால் நரம்பு பார்வம் அடைஞ்சிடும். நரம்பு பார்வையை இழந்து சேதமடைஞ்ச பிறகு எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இல்லையா? ஸோ எப்பவுமே நாங்கள் டாக்டர்ன்ற இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அடுத்தது சுகதேகி ஒருவருக்கு குளுக்கோமா நோய் ஏற்படும் போது பார்வை படிப்படியாக குறைவடையும் விதம். ஒரு ஆளுக்கு எப்படி இந்த பார்வை படிப்படியாக குறைவது, இது முதல் ஆரம்ப நிலை ஒன்றும் இல்லாமல் அழகா தெரியுது. இப்போ கொஞ்சம் கருப்பு ஏற்பட்டுடுச்சு, கொஞ்சம் டார்க்காக வருது, ஒரு சின்ன வட்டம் தான் தெரியுது. ஆக சின்ன வட்டம் இதுக்கு மிஞ்சி குறைவடைந்துச்சுண்டா குருட்டு நிலைக்கு போயிடும். அதாவது பார்வை நரம்பு வெடிச்சிடும், பார்வை நரம்பு பழுதா போயிடும். சரியா? அடுத்தது கண் தொற்று. இது கண்ணுல வைரஸ் தொற்று ஏற்படலாம். எங்களோட கண்ணுல வைரஸ் தொற்று ஏற்படலாம். இந்த கண் தொற்று எப்பவுமே உங்களுக்கு எப்பதோ ஒருக்கா உங்களுக்கு வந்திருந்தா
மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆம் டீச்சர் சொல்லி போட்டு விடுங்க. ஓகேவா? இது வந்து எப்படி வந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் தொற்றுக்களால வரும். இது வந்து அதிகமான நாட்களுக்கு வந்திருக்கு, எனக்கு கூட வந்திருக்கு. பாத்தீங்கன்னா இந்த கண் தொற்று என்னன்னா கண் சிவப்படைஞ்சு நல்ல சிவப்பா வந்து எங்களுடைய கண்ணை திறக்க முடியாம இருக்கும். வெயில் காலங்கள்ல இது வந்து பரவுறது அதிகமாக இருக்கும். சரியா? அப்ப இது வந்து கண் சிவத்தல், பீழை மற்றும் கண்ணீர் வடிதல் இந்த நோயின் அறிகுறிகள். பொதுவாக வழக்கில் இது கண் நோய் என்று அழைக்கப்படும். இந்த கண் தொற்று எப்படி அழைக்கினா கண் நோய் என்று அழைக்கினா. பொருத்தமான வைத்திய சிகிச்சை மூலம் இந்த நோயை வந்து எங்களால் குணப்படுத்த முடியும். இந்த நோயை வந்து மிகவும் வேகமாக குணப்படுத்தலாம். இது வந்து குளுக்கோமா கேட்ராக்ட் போல எல்லாம் இல்லை. இதை வந்து நாங்கள் சுலபமாக குணப்படுத்தலாம். கண்ணோட ஆரோக்கியத்தை பேணுவதற்காகவும் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை போக்கிக் கொள்வதற்காகவும் எப்படி எங்களோட கண்ணை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது என்ற பற்றி சிலவங்களுக்கு கூட தரப்பட்டிருக்கு. நாங்கள் அதை பார்ப்போம். முதலாவது கண்களின் மீது செறிவான ஒளிபடுவதை தவிர்த்து கொள்ள. சரியா? அப்போ செறிவான ஒளிகள் படுற இடங்கள்ல நாங்கள் போகக்கூடாது. ஏன்னா அப்படி பட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த ஒளிக்கதிர்கள் எங்களோட கண்ணில் பட்டா சில வளங்களுக்கு அட்டாக் ஏற்படலாம். என்ன ஏற்படலாம்? கட்காசம் ஏற்படலாம். சரியா? அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இரும்பு வேலைகள் செய்யணும். இரும்பு வேலைகள் அவை ஒன்று வச்சிருந்து அப்படியே இரும்பு வெட்டும் போது நிறைய ஒரு பெட்டியை வெளிச்சம் பெறும். அதனால அவை ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு செய்யணும். அவன் என்ன செய்வினா ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு செய்வினோம். ஸோ நாங்கள் அந்த இடத்துல போய் அந்த ஒளிக்கதிரை நாங்கள் பார்க்கக்கூடாது. நாங்கள் ஏதாவது கூலிங் கிளாஸோ ஏதாவது ஒரு கிளாஸ் போட்டுட்டு தான் அதை பார்க்கணும். அப்படி என்ற போது தான் கிளாஸ்ன்றதுக்காக கண்ணுக்கு போகிற குவி வெளியே போடுறதில்ல. ஒளி போய் சரியாக கண்ணுக்குள்ளேயே குவியட்டும். ஏதாவது கூலிங் கிளாஸ் அப்படி ஏதாவது கருப்பு நிறத்தில் ஏதாவது வச்சு நீங்கள் வந்து தடை செஞ்சு பார்க்க விரும்பினா பார்த்துக்கொள்ளலாம். நேர்கண்ணால் அதை பார்க்காதீங்க. அடுத்தது சூரிய கிரணத்தின் அவதானிக்கும் போது நேரடியாக சூரியனை நோக்காது பாதுகாப்பான முறைகளை பின்பற்ற. பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரணத்தின் போது கிருமிகள் வெளியேறதாக சொல்லப்படுது. சரி, சூரிய கிரணம் நடக்கப்படுற இடங்கள்ல கிருமிகள் பரவுறதாக சொல்லப்படுது. இப்படி வரும்போது நாங்கள் இந்த சூரிய இதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒன்று கிருமிகள் எங்களோட கண்ணில் படலாம். இல்லை இப்படி சூரியன் மறைவடையும் போது புற ஊதா கதிர்கள் சில வகையில இந்த உலகத்துக்குள்ள நுழையலாம். அப்படி நுழைஞ்சும் போது எங்களோட கண்ணில் அதை பட்டா எங்களுக்கு கட்காசம் ஏற்படும். அடுத்தது லோகங்காட்சி இணைப்பின் போது பாதுகாப்பான கவசங்களை பயன்படுத்தாது. அது லோகம் காய்ச்சறது, அதாவது வேலைகள் செய்யும் போது இந்த இரும்பு வேலைகள் எல்லாம் செய்யும் போது அந்த துவல்கள் எல்லாம் பறக்கும். அப்படி பறந்து வர அந்த நெருப்பு துவல்கள் எங்களோட கண்ணில் படாம தான் அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிறோம். சரியா? ஸோ அப்படி போட்டால் தான் எங்களோட கண்ணை வந்து எங்களால் நல்லாவும் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ள முடியும். வைத்தியர் ஆலோசனையின்றி கண்களுக்கு மருந்தை விடக்கூடாது. நீங்கள் கண்ணில் சரி கண் தொற்று ஏற்பட்டுன்னு சொல்லி சொன்னால் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் ஏதாவது மருந்து ஏதாவது தருவார். இப்படி கண்ணில் விட்டுட்டு படுங்கோ அப்படின்னு சொல்லி தருவார். இப்படி அவர்கிட்ட இது டாக்டர் எதுவுமே சொல்லாமல் நாங்களே போய் இது ஒரு தாரியங்களோடு கேட்டு வாங்கி எங்களோட கண்ணுக்கு விட கூடாது. வைத்திய ஆலோசனை இல்லாமல் கண்களுக்கு மருந்தை விடக்கூடாது. அடுத்து பார்வை குறைபாடு அற்றோர். பார்வை குறைபாடுடையோர் அணியும் மூக்கு கண்ணாடிகளை அணிவதை தவிர்த்தல். இந்த பார்வை குறைபாடுகள் இருக்குத்தானே, பார்வை குறைபாடுகள் அல்லது இந்த பார்வை இந்த சேமிப்பார்வை அண்மைப்பார்வை அந்த பார்வை குறைபாடுகள் இருக்குதானே, அப்படிப்பட்ட இந்த பார்வை குறைபாடுகள் உள்ளாக்கள் நம்ம மூக்கு கண்ணாடி நாங்கள் அணிஞ்சு ஒன்று தெரியக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அணிஞ்சோம்னு சொல்லி சொன்னா அவை என்னத்துக்காக அணிஞ்சிருப்பினாம்? தூரப்பார்வை என்றா கிட்டே இருக்கிறது தெரியலை என்றதுக்காக அணிஞ்சிருப்பினாம். ஸோ நீங்கள் சும்மா பெம்பலுக்காக அதை போட்டுக்கொண்டு வாஷ் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. சரியா? அப்படி நீங்கள் வாஷ் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய கண்ணு அந்த கண்ணாடி இல்லாமல் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லும். அந்த கண்ணாடி இல்லாமல் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லும். அதாவது இப்போ இந்த உங்களுக்கும் தூரப்பார்வை ஏற்பட்டு விடும். ஸோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த கண் குழப்பம் இருக்கிறார்கள், கண் குறைபாடு இருக்கிறார்கள்ட மூக்கு கண்ணாடிகள் அணியக்கூடாது. மூக்கு கண்ணாடியை அணியும் போது வைத்திய ஆலோசனையை பின்பற்ற வேண்டும். சரியா? எங்களுக்கு எந்த மூக்கு தூரப்பார்வைன்னா சரி அப்போ அந்த குழிவு வில்லை உள்ளதை வாங்கி போடுவோம்னு சொல்லி இப்போ நீங்களே போய் வாங்கக்கூடாது. வைத்தியர் சொல்லணும். இந்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட பார்வைக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. சரியா?
2.3 1.3 என்று சொல்லி அளவுகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அளவுகளுக்கு ஏற்பத்தான் டாக்டர்ஸ் உங்களுக்கு கண்ணாடி வாங்க சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியை போயிருந்தீங்கன்னா பாட்டியோ தாத்தாவோ கண் குறைபாடு இருக்குன்னு சொல்லி சொன்னால், தூர பார்வை கிட்ட பார்வை பிரச்சனை இருக்குது கண்ணாடி எடுக்கணும்னு சொல்லி சொன்னால், டாக்டர்கிட்ட போகும்போது நீங்களும் அவையோட சும்மா போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே டாக்டர் என்ன செய்வாருன்னா ஒவ்வொரு வில்லையா அடுத்த கண்ணுக்கு முன்னால் பிடிச்சு கேட்பார், இப்போ இந்த எழுத்து தெரியுதா, இல்லை அவ தெரியலைன்னு சொல்லி சொன்னால் அடுத்த வில்லையை பிடிப்பார், இப்போ தெரியுதா, இப்போ தெரியலன்னா அடுத்த வில்லையை பிடிப்பார். அப்படி பிடிச்சு பார்ப்பார். இந்த வில்லையில அவளுக்கு தெளிவான உருவம் தெரியுதோ அந்த வில்லையை பயன்படுத்தின மூக்கு கண்ணாடியை வாங்க சொல்லுவார். அல்லது டாக்டர் அந்த வில்லை சம்பந்தமான அந்த வில்லை பதிக்கப்பட்ட மூக்கு கண்ணாடியை கொடுப்பார். சரியா? அடுத்தது தனியார் ஆரோக்கியம் தொடர்பில் அக்கறை காட்டுதல். எங்களுடைய ஆரோக்கியத்துல நாங்கள் முதல் அக்கறை காட்டணும். பார்த்தீங்கன்னா சொன்ன குளுக்கோமா நீரிழிவு நோய் ஏற்படுறதாலே இந்த குளுக்கோமாவை சுகமாக தாக்கக்கூடியதாக இருக்கும் குளுக்கோமாவால. ஸோ இந்த நீரிழிவு நோயெல்லாம் வராமல் நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும்னா எங்களுக்கு தனியார் ஆரோக்கியம் தொடர்பில் நாங்கள் அக்கறை செலுத்தணும். அடுத்த தொலைக்காட்சி கணனி ஆகியவற்றை பாவனைன்ற போது தொடர்ச்சியாக அவற்றை பார்ப்பதற்கு தவிர்த்தல் வேண்டும். எங்களோட வீடியோ பார்க்கும்போது கூட இப்போ நீங்கள் தர 9 வரலாறு 1 மணித்தியால வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணித்தியாலத்தை பாருங்க. அதுக்கப்புறமா ஏதாவது தண்ணி குடிக்கவோ அல்லது சாப்பிடவோ ஏதாவது சிப்ஸ் அல்லது ஏதாவது உணவுகள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வர போறீங்கன்னு சொல்லி சொன்னால், அல்லது உங்களுடைய சகோதரர்கள் யாராவது நிற்கிறாங்க, யாராவது சொந்தக்காரங்க வந்திருக்காங்கண்டா அவங்கள்ட்ட போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு திருப்பி நீங்கள் உங்களோட படிப்பை தொடரலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் தொடர்ந்து பார்க்கக்கூடாது. ஸோ நாங்கள் 1 மணித்தியாலம் பார்க்குறெல்லாம் பிரச்சனை இல்லை. சரியா? 1 மணித்தியாலம் பார்க்குறெல்லாம் அவ்வளவு பிரச்சனை காட்டாது. தொடர்ந்து 2-3 மணித்தியாலமாக தொடர்ந்து அதையே பார்த்து கொண்டு இருந்தால் தான் உங்களோட கண்ணுண்ட வில்லையில சில பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த விடயங்கள்ல இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். நாங்கள் சொன்ன இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டா உங்களுடைய இந்த கண் பிரச்சனைகள்ல இருந்து உங்களால் நீங்க முடியும். சில கண் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது என்றாலும் உங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த கண் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா இந்த விடயங்கள்ல கவனம் செலுத்தி கொண்டு இருங்கோ. உங்களுடைய கண்ணை கவனமா பார்க்கறதுல கவனம் செலுத்தி கொண்டு இருங்கோ. சரியா? அடுத்தது எங்களுடைய காது. வெற்றிகரமாக கண்ணை முடித்து விட்டோம். இந்த மனித காது. இப்போ இந்த மனித காதுன்ற ஒவ்வொரு பகுதியை பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த மனித காது எப்படி தொழிற்படுது என்றதை பார்ப்போம். சரியா? முதலில் வர 3 கட்டமைப்புகளாக பிரிக்கிறோம். புறச்செவி, நடுச்செவி, உட்செவி. புறச்செவி, நடுச்செவி, உட்செவி என்று சொல்லி சொல்றோம். இது என்னடா புறச்செவி என்றா, இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் காதுக்குள்ள அதில் எதுவுமே காதுக்குள்ள நீங்கள் நுழைக்கக்கூடாது. இப்படி காதுக்குள்ளே வர்றீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட கை போகக்கூடியது ஒரு அளவுக்கு மட்டும் அதுக்கு மிஞ்சி போகாது. இந்த குழாய் இருக்குத்தானே, நாங்கள் ஒரு கதை கீறி காட்டுறோம் உங்களுக்கு. சரியா? இந்த குழாய் வரைக்கும் இது வரைக்கும் புறச்செவி. அடுத்தது இங்கே இருந்து இது வரைக்கும் நடுச்செவி. இவ்வளவும் உட்செவி. சரியா? இந்த 3லையும் புறச்செவியில் இருக்கக்கூடிய 2 பகுதிகள் புறச்செவியில முக்கியமாக இருக்கிற. முதலாவது செவிச்சோனை. எங்களுடைய காதன வழி இருக்குதானே, காது சோனை. நீங்க காதன் அதைத்தானே தொட்டு காட்டுவீங்க. காது சோனை தான் அங்க நீங்க காது காது காதுன்னுவீங்க. இது செவிச்சோனை பாலூட்டிகளுக்குள்ள சிறப்பியல்பு. சரி, நீங்க இப்படி கைவிடுவீங்க தான் காதுக்குள்ள கையெல்லாம் விட்டு பார்த்துடுவீங்க. அந்த கையெல்லாம் விடுறது உங்களுக்கு காதுக்கு பிரச்சனையே காட்டும். ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே நுழைக்காதீங்க காதுக்குள்ள. பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் உங்களுடைய கை உள்நுழையப்படும். இது வரைக்கும் தான் உங்களுடைய கை உள்நுழைக்கப்படும். இங்கே எல்லாம் உங்களுக்கு கையால போக முடியாது. இதுக்கு அருகில போனா இது அதிர தொடங்கிடும். உங்களுக்கு ஒளி சத்தம் கொண்டே இருக்கும். ஸோ என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அதை கையெல்லாம் விடக்கூடாது. எந்த ஒரு பொருட்களையுமே நீங்க காதுக்குள்ள நுழைக்க கூடாது. ஸோ இந்த செவிச்சோனைக்கு என்ன வேலையண்டா,
வார ஒளிய திசை திருப்பி புறச்செவி கால்வாய்க்குள்ள விடுவேன். யாருக்குள்ள? புறச்செவி கால்வாய். அதாவது இந்த செவிச்சோனையில இருந்து வரக்கூடிய இந்த குழாய் இருக்குதானே, இந்த குழாயத்தான் நாங்க வந்து புறச்செவி கால்வாய் என்று சொல்லி சொல்றோம். சரி, அதை வந்து அப்படி சொல்றேன், புறச்செவி கால்வாய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவருக்கு என்ன வேலை? என்ன வேலைங்க பாருங்க, இப்படி வார இத உள்ளுக்கு கொண்டு போவார். இவர் என்ன செய்வார்? இப்போ ஒரு ஒளி நாங்க கொடுக்க போறோம், சரியா? ஒரு ஆள் இங்க உங்களை பக்கத்துல கத்த போறேன், கத்தினா விட்டு வாயில இருந்து சத்தம் ஃபர்ஸ்ட் வரும், வந்து இங்க போகும், இதுக்குள்ள போனா இவர் தட்டி திருப்பி இதுக்குள்ள விடுவார். இவர் ஏன் எப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க, ஒளி நாங்க கூண்டு கத்தினோம்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்குள்ள டக்கடு காதுக்குள்ள நுழையும் செவி பறை மெஞ்சவு இருக்குதானே, செவிப்பறை மெஞ்சவு இவரால அது தாங்க முடியாது. ஸோ நாங்க இவரை பாதுகாக்கிறதுக்காக தான் இது இருக்கு. என்ன செய்யணும்னா ஒளியை நாங்க இதுக்குள்ள கூட்டணும்னு சொல்லி தூரத்துல இருந்து ஒளி பெறும் போது இப்படியே போய் சுத்தி 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 திசை திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் ஒளியில போய் குறைஞ்சு வெள்ளமா வந்தா நீ வேற டெங்கு 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 டெங்குன்னு அடிப்பேன். வேற ஒரு மேளம் மாதிரி ஒரு ஆள் தான், எப்படியால் மேளம் மாதிரி ஒரு ஆளா தான் இவரும் இருப்பேன். அப்ப இந்த புறச்செவி கால்வாய் என்ன செய்வார்? செவிச்சோனை புறச்செவி கால்வாய்க்குள் ஒளிய திருப்ப புறச்செவி கால்வாய் கொண்டே இந்த செவி மெஞ்சவள ஒளிய கொடுப்பேன். இவங்க மேளம் அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு இந்த ஒளி அதிர்வும் என்ன செய்யும்? இவர் அடிக்க செவி சிற்றென்புகள் இவை என்ன செய்யணும்? ஆடுவினன் டக்கு 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 டக்குன்னு இவை ஆடி இவரை அடிப்பினன் இவரை அடிக்க இவருக்குள்ள நிக்கிற ஒரு திரவ நிலையான பதார்த்தம், இருக்கு. சோ அந்த பதார்த்தம் என்ன செய்யும்டா? இந்த வைப்ரேஷனை, அந்த அதிர்வை, இது வரைக்கும் அதிர்வா தான் போய் கொண்டு கோழி, அந்த அதிர்வை என்ன செய்யற? இதுக்குள்ள விடுற செவி நரம்பு கொண்டே மூளைக்கு கொடுக்கிறார். மூளை அதை உணர்றார். சரியா? ஓகே, அப்ப ஒவ்வொரு பகுதியில பாப்போமா. முதலாவது புறச்செவி கால்வாய், செவிச்சோனை, செவி சிற்றென்புகள், செவிப்பறை, அரைவட்ட கால்வாய். இந்த அரைவட்ட கால்வாய் உங்களுடைய கேட்டல் இதுல ஈடுபடுறதில்லை, வேற இப்படி வளைவா தான் இருப்பார். சரி, அப்படி வளைவா தான் இந்த அரைவட்ட கால்வாய் இருக்கிறார். சோ இவர் வந்து உங்களுடைய கேட்டல் திறன்ல இவர் ஈடுபட மாட்டார், அதுக்குள்ள இருக்கிறார். என்னதுக்கு இருக்கிறார்? உங்களுடைய உடலினுடைய பேலன்சிங், உடல் சமனாயிருக்கிறதுக்கு, உடல் சமன்பாட்டுக்காக இவர் வந்து உதவி செய்கிறார். அரைவட்ட கால்வாய் உடல் சமன்பாட்டுக்காக உதவி செய்கிறார். அடுத்தது நத்தை சுருள், ஆங்கிலத்துல இவரை கோக்லியா, எப்படி கோக்லியா என்று சொல்லி அழைப்பினம். இவர் வந்து தமிழ்ல நத்தை சுருள்னு அழைக்கப்படுறாரு. ஏன் இவர் நத்தை சுருள்னு அழைக்கப்படுறார்? நத்தையில கோது மாதிரி இருப்பார். சோ இவர் நாங்க நத்தை சுருள் என்று சொல்லி அழைக்கிறோம். ஊத்தேக்கியாவின் கால்வாய், ஏதோ பெரிய ஆத்துண்ட கால்வாய் மாதிரி பேர் போட்டிருக்கணும். ஊத்தேக்கியாவின் கால்வாய், இவரும் கேள்வி திறன்ல ஈடுபட மாட்டார். கேட்டல்ல இவருக்கு ஈடுபாடு இல்லை. என்னண்டா, நாங்கள் ஒரு மலையேற மட்டும் வச்சுக்கோனீங்கன்னா, மலையேற இடத்துல அமுக்கம் அதிகமா இருக்கும். ஸோ காதுக்குள்ளே அமுக்கம் அதிகமா இல்லாட்டிக்கு சரிதான், நீங்க வெளியில அமுக்கம் இது இருந்து இங்கே அமுக்கம் சமன்பாடா இல்லாட்டிக்கு, ரெண்டு பக்கமும் அமுக்கம் சமன்பாடா இல்லாட்டிக்கு இந்த செவிப்பறை வெட்டிச்சிடும். என்ன செய்யணும்? செவிப்பவை வெட்டிச்சிடும். ஸோ இந்த ஊத்தக்கியின் கால்வாய் என்ன செய்வாருண்டா, செவிப்பறைய வெடிக்காம ஒரு சரியான அமுக்கத்துக்கு வெளி அமுக்கத்தோட தொடர்பு படி வச்சிருக்கிறாள் ஊத்தேக்கியன் கால்வாய். அரைவட்ட கால்வாய் என்ன செய்யற? சமன்பாடுக்கு ஈடுபடுற. சமன்பாடு செவிநரம்பு இந்த நத்தை சுருள்ல ஏற்படக்கூடிய வைப்ரேஷன், அந்த அதிர்வை மூளைக்கு கொண்டே கொடுக்குறார். சரியா? அப்ப இந்த இதெல்லாம் விளங்கியிருக்கும் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு பகுதிகளிடையும் இயல்பு. ஸோ இதை வந்து நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளலாம். சரியா? இதை வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம்? பாடமாக்கி வச்சுக்கொள்ளலாம். பாடமாக்குறதை விட உங்களுடைய மனதுக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதே இந்த செவிச்சிற்றன்புகள் முக்கியமான விஷயம், சம்மட்டியூரு, பட்டையூரு, ஏந்தியூரு. யார் இவ சம்மட்டியூர், பட்டையூரு, ஏந்தியூரு? நான் சொன்னமே, இந்த செவியினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த செவிச்சிற்றன்புகள் 3 எலும்புகள் இருக்கிறான். அப்ப இந்த 3 எலும்புகளும் தான் இவை. சரியா? சம்மட்டியூரு, பட்டையூரு, ஏந்தியூரு.
அடுத்தது பார்ப்போம். புறச்சூழல்ல பொருட்கள் அதிர்ந்தா இது வந்து எப்படி எங்களோட காதுகளை கேட்குதுன்றதுதான். ஸோ நாங்கள் இதை வாசிப்போம். விளக்கப்பட்டிருந்தானே வாசிச்ச பிறகு நான் உங்களை சொல்லிவிடுறேன். புறச்சூழல் பொருட்கள் அதிர்வதன் மூலம் தோன்றும் ஒளியலைகள் செவிச்சோனையினால் வாங்கப்பட்டு புறச்செவி கால்வாயினோடு செவிப்பறை மென்சவ்வை கொண்டு செல்லப்படும். இதன் போது செவிப்பறை மென்சவ்வு அதிர்வடையும். அவ்வதிர்வுகளுக்கு 3 செவிச்சிற்றன்புகளின் ஊடாகவும் மூடு கடத்தப்படும் நத்தை சுருளை வந்தடையும். நத்தை சுருளுடன் தொடர்புடைய காணப்படும் நரம்பு அந்தணங்களால் அதிர்வு தொடர்புடைய கணத்தாகங்கள் செவிநரம்புகள் ஊடாக மூளை வரை கொண்டு செல்லப்படும். மூளை ஒளியை இனங்காண்பதற்காக தனியான பிரதேசம் காணப்படுகின்றது. அப்பிரதேசம் மூலம் ஒளியானது உணரப்படும். சரியா? அப்ப நான் சொன்ன மாதிரி வாரார் வழியில இருந்து சோனை என்ன செய்து அதை சுத்தி 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 அனுப்பி விடுது யாருக்குள்ள? புறச்செவி கால்வாய். புறச்செவி கால்வாய் போய் மென்சவை தட்டு போகுது. மென்சவி என்ன செய்ய போகுது? 3 சிற்றன்புகளையும் தட்ட போகுது. 3 சிற்றன்புகளை என்ன செய்ய போகுது? நத்தை சுருளை தட்ட போகுது. நத்தை சுருள் தட்டப்படும் போது அதுல இருந்து வரக்கூடிய அதிர்வு எங்க செவி நரம்புகள், அதாவது எங்களுடைய செவி நரம்புகளுக்கு தானே, செவி நரம்புகளுக்குள்ளால இது போய் மூளைக்குள்ள போகுது. மூளைக்குள்ள போன இது மூளையில போய் செவிக்கண்டு ஒதுக்கப்பட்ட இடத்துல, கேட்டலுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் வந்து ஒளியாக மாற்றப்பட்டு எங்களுக்கு உணரப்படுகின்றது. அப்ப பிறப்புகள் மாநாள் வரை கேட்கும் தன்மை குறைவடைதல், செவிவிட்டு தன்மை, செவி சிற்றன்புகள் இறுக்கமடைதல் போன்ற குறைபாடுகள் ஏற்படலாம். பிறப்பின் போதே செவிட்டுத்தன்மை உடையோர் வாய் பேசாத தன்மையும் வெளிப்படுத்துவர். கேட்டல் குறைவை சீர் செய்வதற்காக கேட்டல் துணை கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சரியா? அப்ப பிறப்பு முதல் வாழ்நாள்ல சில வேளைகள்ல சிலர் செவிடாக பிறக்கிறார்கள். அப்படி பிறந்த, அதாவது காது கேட்க முடியாம பிறக்கிறார்கள். அப்படி பிறந்தார்கள் என்றால் அவர்கள் அதிகமானோர் ஊமையால்தான் இருப்பர். அடுத்தது, அதாவது வாய் பேச முடியாதவர்களாக இருப்பர். சரிதானே? பாவம், அவர்கள் என்ன கேட்க முடியாது, வாயால பேசவும் முடியாது. அடுத்தது, பிறப்பு முதல் வாழ்நாள இருக்கும் போது கேட்கும் தன்மை குறைவடைதல். இதுக்கு என்ன காரணம்டா? கேட்கும் தன்மை குறைவடைதல், செவிட்டுத்தன்மை எங்களோட காதல செவிட்டுத்தன்மை ஏற்படுறது, செவிச்சிற்றன்மைகள் இறக்கமடைதல். இந்த செவிச்சிற்றன்மைகள் என்ன செய்வார்? மெல்லி சத்தம் இருக்கணும். தான் என்ன செய்வார்? இதுக்கு ஏற்ற மாதிரி எறும்பு காதுக்குள்ள போயிட்டேன்னு சொன்னா இந்த எறும்பு எப்படியாவது தப்பிச்சு போய் அங்க செவி இதுக்கு பக்கத்துல போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். செவி அந்த மென்சவுக்கு பக்கத்துல போயிட்டேன்டா, எறும்பு போடுற சின்ன சத்தம் அவர் நடக்கிற அந்த அதிர்வு கூட எங்களுக்கு காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். ஈயனோன்னு இருக்கும் இந்த நாள். ஸோ அந்த எறும்பு என்ன செய்வாருன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காலத்தில் எறும்பு போனால் தான் மருந்து டாக்டர்ஸ்ட்டு கேட்டீங்கன்னா டாக்டர்ஸ் முடிவினா விட்டு எறும்பு வலைக்கு செத்து மிதந்துடுறேன். நான் வண்டா இருக்க மாட்டார். வண்டு என்ன செய்வாருண்டா, கடிச்சு விட்டுருவாரு எங்களோட மென்சவை கடிச்சு பூந்து போய் எல்லாத்தையும் பழுதாக்கி போட்டு வந்துடுவார். ஸோ வண்டுகளை உள்ளுக விடுறது எல்லாம் நீங்கள் கவனமாக வாங்க வச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது இந்த செவி சிற்றன்புகள் என்ன செய்யணும்டா, அதுக்கேற்ற மாதிரி தட்டணும். சரிதானே? அதாவது அந்த இதை அதிரும் போது செவி சிற்றன்புகள் கட்டாயமாக அதிரணும். அதிரோணம் மண்டாவே வந்து மெல்லிசா இருக்கணும். அப்படியே இறுக்கம் அடைஞ்சாலும் எங்களுக்கு காதுல குறைபாடு ஏற்படும். சரியா? இது வந்து காதை பாதுகாக்கிறது. மனித செவியில 20,000 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் கேட்க முடியும். கேட்டும் திறன் அதிகம் உள்ளது வவ்வால். 70,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அதனால கேட்க முடியும். சரியா? நாய்களை பாத்தீங்கன்னா சொல்லுவீனா, இந்த இரவுல என்ன குலைக்கும்? என்னது குலைக்கும்? பூவிரியிற சத்தமா. உங்களால பூவிரிறத வீடியோல பார்க்க முடியும். பூவிரிக்கிற சத்தம் வருமா? பூ இப்படி அமுக்கத்துல மூடி இருக்கும், உங்களுக்கு நிறைய வாயுக்கள் இருக்கும். சரியா? அப்ப அந்த வாயுக்கள் எல்லாம் வெட்டிச்சு வெளியில போகும். நீங்களா அதை அமர்த்தினீங்கன்னு சொல்லி சொன்னா பூ தானோட அமுக்கத்தை கொடுத்த ஒரு விரிகிற சந்தர்ப்பத்துல வர அந்த வெடிச்சல் நாய்க்க மட்டும் தான் கேட்குமா. ஆனா பூ மொட்டை அந்த கோன் பூ நிறைய இறுக்கமா இருக்கும் போது, இந்த பூக்காம இருக்கும் போது பாதி பூத்தது இல்லை. சரி, மொட்டை இருக்கணும், ஃபுல்லா மூடிடும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு அமர்த்தி விட்டீங்கன்னா வட்டி கட்டுக்கணும். அது தானா வெடிக்கும் போது சத்தமே இல்லாம வெடிக்கும். ஆனா அந்த சத்தம் கேட்கும், எங்களுக்கு கேட்காது. சரியா? அப்ப காதுல பல்வேறு பொருட்களை நாங்க வந்து நுழைக்க கூடாது. இது காதுல பிரச்சனையை உண்டாக்கும். அடுத்தது, அதிக செறிவுடைய ஒளி காணப்படுற இடங்களுக்கு நாங்க போகக்கூடாது. அதிக செறிவுடைய ஒளி காணப்படுற இடங்களுக்கு நாங்கள் செல்லக்கூடாது. அடுத்த, வைத்திய ஆலோசனை இல்லாம காதுகளுக்கு மெனந்து விடக்கூடாது. ஆழமான நீருள்ள சுழியோடுறத தவிர்க்க வேண்டும்.
சரியா? பார்த்தீங்கன்னா இந்த ஆழமான நீருக்குள்ள போனால் அமுக்கம் அதிகரிக்கும். அது ஊத்தேக்கியாவின் கால்வாய் அமுக்கத்தை அவர் வந்து சமன்படுத்தணும் விட அவர் என்ன செய்யணும்? அமுக்கத்தை சமன்படுத்துறதுக்காகத்தான் வாய் என்ற ஒரு அடுக்க ஊத்தேக்கியன் கால்வாய் எங்களோட தொண்டியோட வந்து பொருந்துறார். ஸோ வாய் திறந்திருந்தா தான் அவரால் அமுக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். எங்களால் நீருக்குள்ள போய் வாய் திறந்திருக்க முடியுமா? இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாம் எங்களுடைய கேட்டல் திறன் வந்து குறைவடைஞ்சிடும். அது செவி மீது அல்லது அதனை அண்மித்த பகுதியில் கையால் அறையக்கூடாது. சரியா? கையால் அடிக்கக்கூடாது. செவியை சொல்லிவினம் செவிட்ட புத்தி அடுப்பேன் அப்படிலாம் அடிக்கக்கூடாது. அடுத்தது காது சோனியை பிடித்து இழுக்கக்கூடாது. காது சோனியை பிடிச்சி இந்த காதை முறுக்குறன்னு சொல்லி அப்படியெல்லாம் இழுத்தாயெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த காதுல பிரச்சனை ஏற்படும். சரியா? இது வந்து அதிக ஒலிகள அளவு இங்க நோய்ஸ், அதாவது எங்களுடைய அந்த இரைச்சல் சத்தம் எப்படி இருக்கு என்று பார்த்தோம்னா, முதலாவது காடுக்குள்ள இருக்கிற சத்தம், படுக்கை அறையில இருக்கிறது, வரவேற்பறையில இருக்கிறது, சத்தமாக கதைச்சல் போது இருக்கிற அளவு, வியாபார அலுவலகத்துல, வாகன தெருவுல, கனரக வாகனம் பெரிய வாகனங்கள்ல, அடுத்தது ட்ரொக் இசை, ஜாக்குன்னு சொல்லி டுக்கு 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 நடிச்சுக்கொண்டே இருக்கணும். அதுதான் ஜெட்டி எதிரம். இந்த இதுக்கெல்லாம் பாருங்க இங்க குறைவா கொஞ்சம் 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 கொஞ்சமா கூடிக்கொண்டே இந்த இடமெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இங்க போகும்போது காதுக்கு மிகவும் இறைச்சலாக இருக்கும். இதுதான் அமுக்கம் கூடின அதிர்வாக இருக்கும். ஸோ இந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் வந்து இருக்கக்கூடாது. சரியா? ஓகே, பாடம் முடிந்து விட்டது. முதலாவது பார்வை புலன் உணர்றது கண். கண்ணுல விழித்திரையில மீது தோன்ற ஒருவன் தலைகளா தெரியும். அது மெய்விம்பம் மூளையினாலதான் இடங்கட்டப்பட்டு அது வந்து எங்களுக்கு நேராக தெரியுது. மனிதன் இருவழி பார்வையானது தூரத்தை தீர்மானிப்பதிலும் முப்பரிமாண பார்வையானது பெறுவதிலும் முக்கியத்துவமாக இருக்கிறது. அதாவது மனிதன் இருவழி பார்வையால் என்ன செய்ய முடியும்னா, தூரம் ஒரு பொருளுக்கும் எங்களுக்கு இடையிலான தூரத்தை சும்மா கணிக்க முடியும். அதே நேரம் அதுக்கு இடையிலான முப்பரிமாண உருவத்தை எங்களால் பார்க்க முடியும். அடுத்தது சேமை பார்வை, அண்மை பார்வை போன்ற பரவலாக காணப்படும் பார்வை குறைபாடுகள். அந்த சேமை பார்வையை குவிவு வில்லையுடன் கூடிய மூக்கு கண்ணாடியை பயன்படுத்தலாம். அடுத்தது அண்மை பார்வைக்கு குழிவு வில்லையுடன் கூடிய மூக்கு கண்ணாடியை பயன்படுத்துகிறோம். கட்காசம், குளுக்கோமா என்றது தற்காலத்தில் பரவலாக காணப்படுற கண் நோய்கள். அடுத்தது கண் தொற்று. சரியா? கண்களில் பாதுகாப்பு தொடர்புடன் கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும். காது கேட்டற்புணனை உணரும் அங்கம். ஒளி அலைகள் செவிப்பறை மென்செவு அதிரச் செய்யப்பட்டு அதன் மூலம் செவி சிற்றென்புகள் அதிரச் செய்வதன் மூலம் நத்தை சுருள செவி நரம்புகள் அந்தனங்கள் தூண்டப்படும். மேற்படி கணத்தாக்கம் செவி நரம்புகளின் ஊடாக மூளைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஒளி இனங்காணப்படும். காதில் உள்ள அரைவட்ட கால்வாய்கள் மூலம் உடலின் சமநிலை பேணப்படும். செவிச்சிற்றன்மைகள் கடினமடைவதால கேட்கிற தன்மைகள் குறைவடையும். செவிற்றுத்தன்மை என்பன சில கேட்டட் குறைபாடுகள் ஆகும். மனித காதின் கேள்தன்மை மீடல் வீச்சு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. மனித செறிவு கூடிய ஒளியினால் மனித காதுகளின் பாதிப்பு ஏற்படும். காதுண்ட உணர்வு திறனை பாதுகாப்பதற்காக முட்காட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட பயிற்சிகள். உங்களோட புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் 3 கேள்விகளும் இதில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 கேள்விகளுக்கான விடையை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காம உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. பாய். நாங்கள் அடுத்த 3ஆம் பாடத்தில் சந்திக்கலாம்.